வேதத்தில் நான் ஒரு வசனத்தை வாசிப்போம். पवित्र शास्त्र में हम एक वचन पढ़ेंगे। மார்க்கு சுவிசேஷம் मरकुस की सुसमाचार அவருடைய 6வது அதிகாரம் उसके 6वां अध्याय அவருடைய 20வது வசனத்தை நீங்க வாசிங்க. उसके 20वां वचन हम पढ़ेंगे। அது என்னவென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமுள்ளவனும் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி अनेक காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான்। क्योंकि हेरोदास यूहन्ना को धर्मी और पवित्र पुरुष जानकर उससे डरता था और उसे बताए रखता था और उसकी बातें सुनकर बहुत घबराता था पर अंदर से सूखा था। யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்தான். यूहन्ना धर्मी और पवित्र पुरुष है कर हेरोद समझ जानता था। யோவான் பரிசுத்தவான் ஒரு நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में ऐसा लिखा है कि यूहन्ना धर्मी और पवित्र पुरुष है। யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவனாய் இருந்தான். यूहन्ना धर्मी और पवित्र पुरुष था। இதை ஏரோது அறிந்து ये हेरोद समझकर இந்த யோவானுக்கு பயந்து ये यूहन्ना को डर कर அவனை பாதுகாத்து उसे देखकर அவன் யோசனையின்படி अनेक காரியங்களை செய்து வந்தான். उसके सोच के अनुसार बहुत सारे कामों को कर रहा था। இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம், इस जगह पर हम पढ़ते हैं, யோவான் ஸ்நானகர் குறித்து நான் வாசிக்கிறோம். यूहन्ना के बारे में हम पढ़ते हैं। இந்த யோவான் ஸ்நானகன் ये यूहन्ना அவன் நீதி உள்ள ஒரு மனுஷன், ये धर्मी पुरुष था அவன் பரிசுத்தம் உள்ள ஒரு மனுஷன், और पवित्र पुरुष था। ஆனபடினாலே இந்த ராஜா ஏரோது ராஜா இந்த யோவான் ஸ்நானகனுக்கு பயப்படுகிறார். इसलिए ये हेरोद राजा यूहन्ना को देखकर घबराता था। ஒரு மனுஷன் நீதிமானா இருப்பானானால், एक मनुष्य धर्मी रहेगा तो, ஒரு மனுஷன் பரிசுத்தவானா இருப்பானானால், एक मनुष्य अगर पवित्र रहेगा तो அந்த மனுஷனை பார்த்து ராஜாவே பயப்படுகிறார். उस मनुष्य को देखकर राजा ही डरता है। தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம், परमेश्वर के लोग हम परमेश्वर पर विश्वास रखते हैं, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். हम उद्धार पाए करके बोल रहे हैं। ஆனால் இன்றைக்கு अनेक விசுவாசிகளை பார்த்து உலக ஜனங்கள் பயப்படுகிறார்கள். अभी भी परमेश्वर के लोग कर देखकर धर्मी लोग सब डर रहे हैं। எதற்காக பயப்படுகிறார்கள்? इसलिए डर रहे हैं, ஐயோ அவர்கள் வாயை கொடுத்தா தப்ப முடியாது அப்படி பயப்படுகிறார்கள். उनसे हम बातें किया तो हम नहीं निकल पाएंगे ऐसा करके डर रहे हैं। இன்னைக்கு अनेक உலக மக்கள் वैसे बाहर के लोग விசுவாசிகள் தூரத்தில் வரும்போதே பார்த்துவிட்டு இங்க இருந்தே பாராது போல ஓடி போகிறார்கள். विश्वासी लोग को देखकर दूर से आते देख के वो दूसरा रास्ता देख लेते हैं। அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, वो लोग ये कहते हैं कि அவர்களிடத்தில் வாயை கொடுத்தால் தப்ப முடியாது, उनसे अगर हम बातचीत करेंगे तो हम नहीं निकल सकते हैं, தெரியாம போய் மாட்டிட கூடாது हम अनजाने में उनके साथ जाके ना फंस जाए என்று சொல்லி விசுவாசிகளை குறித்து பயப்படுகிறார்கள். वैसा सोचकर वो विश्वासी को देखकर डरते हैं। இப்படிப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறார்கள். ऐसे विश्वासी लोग भी है, ஆனா இந்த யோவான் அப்படிப்பட்டவன் அல்ல. परंतु ये यूहन्ना ऐसा नहीं था। யோவான் ஒரு நீதிமான், ये यूहन्ना धर्मी था, அவன் ஒரு பரிசுத்தவான். वो एक पवित्र था। அவன் நீதியும் பரிசுத்தவானுமாய் இருந்தபடினாலே वो धर्मी और पवित्र था, इसलिए ஒரு ராஜா அவனுக்கு பயப்படுகிறார். एक राजा उसको देखकर डरता है। அவனுடைய அதிகாரத்தை கண்டல்ல, उसके अधिकार को देख के नहीं, அவனுடைய வாயின் வார்த்தைகளை கேட்டல்ல, उसके उनके बोली के वचन को देख के नहीं, அவனுக்குள்ள இருக்க பரிசுத்தத்தை பார்த்து ராஜா பயப்படுகிறார். उनके अंदर के पवित्र को देखकर राजा घबराता है। அவனுக்குள்ள இருக்க நீதியை பார்த்து பயப்படுகிறார். उसके अंदर के धर्मी को देखकर घबराता है, அவனை மதிக்கிறார், उसे मर्यादा देता है, அவனை பாதுகாக்கிறார், उसे बचाता है, அவரிடத்தில் ஆலோசனை கேட்டு சில காரியங்களை செய்கிறார். उसके साथ बातें कर कर कुछ कामों को करता है। அப்ப இந்த யோவான் ஸ்நானகன் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன். ये यूहन्ना धर्मी और पवित्र पुरुष था। தேவனுடைய பிள்ளைகள் நாம் நீதியும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். हम लोग भी धर्मी और पवित्र पुरुष के समान रहना है। கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதல்ல, क्रिस्तीय जीवन करके नहीं, நீதியும் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். धर्मी और पवित्र जीवन जीना है। மக்களை எடுத்துக்கொள்ளுமையானால் अगर लोगों को ले ले तो மக்கள் மத்தியிலே ரெண்டு கூட்டம் காணப்படுகிறார்கள். लोगों के बीच में दो भाग होता है, ஒன்று ஆவிக்குரிய கூட்டம், இன்னொரு மாம்சத்துக்குரிய கூட்டம். एक आत्मिक जीवन और एक मानसिक जीवन। ஊழியத்தை எடுத்துக்கொண்டால் सेवकाई को ले तो ஊழியத்திலேயும் ஆவிக்குரிய ஊழியம், மாம்ச பிரகாரமான ஊழியம் என்று ரெண்டு ஊழியம் இருக்கிறது. सेवकाई में भी दो भाग का सेवकाई है, एक मानसिक और एक शारीरिक। இதை நாம் ஆபிரகாமின் வாழ்க்கையில் இருந்து நாம் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். इसे हम अब्राहम के जीवन से हम देख सकते हैं। ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே சாராள் ஆவிக்குரியவள், अब्राहम के जीवन पर सारा एक आत्मिक थी, ஆகார் வந்து மாம்சத்துக்குரியவள் என்று சொல்லப்படுகிறது. आहार जो है वो मांसिक के जीवन की थी। ஆபிரகாமுக்கு ரெண்டு மனைவிகள், अब्राहम के दो पत्नियां थे। சாராள் கர்த்தர் கொடுத்த மனைவி. साराल को परमेश्वर ने दिया हुआ था। சாராளுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினாலே
குழந்தை இல்லாத காரணத்தினாலே सारा को बच्चे नहीं थे के कारण இவருடைய மாம்ச விருப்பத்தின்படி சேர்த்து கொண்டதுதான் ஆகார். उनके शारीरिक जीवन के हिसाब से उन्हें ले लिया हाजिरा को। அப்போ ஆகார் வந்து மாம்சத்துக்குரியவள் என்றும் हाजिरा को शारीरिक रूप में, சாராள் வந்து ஆவிக்குரியவள் என்று வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார்கள். सारा को आत्मिक जीवन करके कहा गया है। ஆபிரகாமுக்கு முதல் பிறந்த குமாரன் இஸ்மவேல். अब्राहम को पहला पुत्र जन्मा इस्माएल। இந்த இஸ்மவேலை மாம்சத்துக்குரியவன் என்றும் इस इस्माएल को शारीरिक के रूप में, இரண்டாவது பிறந்த குமாரன் ஈசாக்கு और दूसरा जो पुत्र जन्म हुआ ईसाक, அவன் வாக்குத்தத்தத்தின் புத்திரன் என்றும் அழைக்கப்படுகிறார். उसे प्रतिज्ञा करके बताया जाता है। உலக மக்கள் மத்தியிலேயும் लोगों के बीच में भी ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்று ரெண்டு பிரிவு இருக்கிறது. आत्मिक और शारीरिक करके दो भाग है। ஊழியத்திலேயும் ஆவிக்குரிய ஊழியம் மாம்சத்துக்குரிய ஊழியம் என்று ரெண்டு பங்கு இருக்கிறது. सेवकाई में भी दो भाग है, एक आत्मिक और एक शारीरिक। தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோம் என்கிற அறிவு நமக்கு உண்டாயிருக்கணும். हम किस भाग पर है कर आप जान लेना है। நம்ம ஆவிக்குரிய கூட்டத்தில் இருக்கிறோமா? हम आत्मिक जीवन पर है क्या? நம்ம வாரம் ஆராதனைக்கு வருகிறோம். हम रोज आराधना पे आते हैं। நம்மை பார்க்கிறவர்கள் என்ன சொல்ல முடியும்? हमें देखकर लोग क्या कहना चाहिए? இவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சாட்சி சொல்ல முடியுமா? ये आत्मिक लोग है करके गवाही दे सकते हैं क्या? கர்த்தர் நம்மை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है। ஆவிக்குரியவர்கள் நீதிமான்களாய் இருக்கிறார்கள். आत्मिक लोग धर्मी है, ஆவிக்குரியவர்கள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறார்கள். आत्मिक लोग पवित्र है। நாம் நீதிமான் என்ற சாட்சி கர்த்தரிடத்திலிருந்து பெற வேண்டும். हम धर्मी है करके परमेश्वर हमें गवाही देना चाहिए। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोगों, ஒரு ஊழியம் என்று சொன்னால் एक सेवकाई बोला तो வருஷத்துல 52 53 வாரங்கள் வருகிறது. एक साल में 52-53 वीक आते हैं। அத்தனை வாரத்திலையும் उतने हफ्ते भी ஒரு ஊழியக்காரன் ஆசீர்வாதமான பிரசங்கங்களே பண்ணி கொண்டிருப்பானேயானால் एक सेवकाई पवित्र भरे आराधना करता रहेगा तो நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்? हम कैसे आशीष होना चाहिए? நாம் எப்படி உயர்த்தப்பட வேண்டும்? हम कैसे ऊपर होना चाहिए? எப்படி வெளிநாடு போக முடியும்? हम कैसे बाहर गांव जा सकते हैं? இப்படியே பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பானேயானால் इस प्रकार से हम प्रचार करते रहेंगे அது तो உண்மையிலேயே மாம்சத்துக்குரிய ஊழியம். वो सच में ही शारीरिक का सेवकाई அதனால है। தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, इसलिए पवित्र शास्त्र में ऐसा लिखा है, அவர்கள் தங்கள் வயிற்றுக்காக ஊழியம் செய்கிறார்கள். वो लोग अपने पेट के लिए सेवकाई करते हैं। ஊழியத்திலே ரெண்டு விதம் குறிக்கப்பட்டிருக்கிறது. सेवकाई में दो भाग किया गया है। நாம் பரிசுத்தம் அடைவது எப்படி? एक पवित्र कैसा पाना है, நாம் நீதிமான்களாவது எப்படி? हम धर्मी कैसा बनना है, நம்ம ஆவிக்குரியவர்களாவது எப்படி? हम आत्मिक रूप से कैसा बनना है। இப்படிப்பட்ட ஆலோசனைகளை கர்த்தருடைய ஆவியானவர் சபையில வெளிப்படுத்துவாரேயானால் ऐसे प्रकार के बातें आप पवित्र आत्मा हमें बताए तो அப்படிப்பட்ட சபையில இருக்கிற விசுவாசிகள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் தேற முடியும். वैसे लोग आत्मिक में विश्वास लोग बढ़ सकते हैं। ஆனபடினால கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். इसलिए परमेश्वर के लोग हम आत्मिक रूप से रहना है। நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்க வேண்டும், अपने जीवन में सच्चाई रहना चाहिए, நேர்மை இருக்கணும், सीधा ही रहना होना है, நியாயம் இருக்கணும், न्याय रहना है, மாத்திரமல்ல நீதி இருக்கணும். परंतु धर्मी भी होना है। இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். वो सब हमारे जीवन में होना है। நீதி நியாயம் தர்மம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். सच्चाई, धर्मी और सीधापन हमारे जीवन पर रहना है। விசுவாசிகள் இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். अब बहुत सारे विश्वासी है। தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், परमेश्वर को लोगों एक ही जान लेना है। சபையில 90 விசுவாசிகள் வருகிறார்கள் என்று சொன்னால் एक सभा में 90 लोग आते हैं बोला तो அந்த 90 பேர்ல 30 பேர் தான் விசுவாசி. उस 90 में से 30 लोग ही विश्वासी होते हैं। மற்ற 30 பேர் மாம்சத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். उसमें से 30 लोग शारीरिक रूप से होते हैं। இன்னொரு 30 பேர் ஜென்ம சுபாவம் பிறவி குணம் மாறாதவர்களாக இருப்பார்கள். उसमें से 30 लोग अपने जन्म स्वभाव से बदले हुए नहीं रहते हैं। மாம்சத்துக்குரியவர்களை பார்த்து ஆவிக்குரியவர்கள் இடறி போக கூடாது. शारीरिक लोग को देखकर आत्मीय लोग अपने को न छोड़ देना। ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் கர்த்தரை பார்க்க வேண்டும். परमेश्वर के लोगों हम यहोवा को देखना है। பிறவி குணம் மாறாதவர்களை பார்த்து மற்றவர்கள் இடறி போக கூடாது. जन्म स्वभाव से जो है उसे देखकर हम बदलना जाना है। பிறவி குணம் மாறணும், उस जन्म स्वभाव को बदलना है। மாம்ச சுபாவம் மாறணும். वो शारीरिक स्वभाव को बदलना है। நம்ம ஆவிக்குரியவர்களாக இருந்தால் हम आत्मिक रूप से रहेंगे तो தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். परमेश्वर हमारे द्वारा गवाही देगा। இவர்கள் நீதிமான்கள். वो धर्मी है। யோவான் நீதி உள்ளவனாய் இருந்தான். யோனா धर्मी था। யோவான் நீதி உள்ளவனாய் இருந்தபடினால் யோனா धर्मी था, इसलिए அந்த ஏரோது ராஜா இந்த யோவானுக்கு பயப்படுகிறார். इसलिए वो हेरोद राजा योना को देखकर घबराता था। ஆனபடினால தேவனுடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोगों இந்த யோவானுக்குள்ளே காணப்பட்ட சுபாவங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். योना के अंदर जो गुण थे वो हमें क्या है करके जानना है। இது யோவானுக்குள்ளே காணப்பட்ட சுபாவங்கள் ये योना के अंदर जो स्वभाव थे நமக்குள்ளேயும் காணப்பட வேண்டும். காணப்படுமே ஆனால் वो हमारे जीवन पर भी होना है तो நம்முடைய
நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருவார். हमारे जीवन में परमेश्वर एक जय देगा. யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு முன்னடையாளமாய் வெளிவந்தவன். யோहन्ना परमेश्वर के लिए प्रथम स्थान बनकर निकला. இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாய் கடந்து வந்தவன். परमेश्वर के यात्रा को संभालने के लिए निकला. மனம் திரும்புவதற்கு ஏற்ற சுவிசேஷ பிரசங்கத்தை முதலாவது பண்ணினவன். मन फिराने की प्रचार को पहले யோहन्ना ने किया. இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவன். परमेश्वर को ज्ञानस्नान दिया. இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, यह पवित्र शास्त्र में लिखा है, யோவான் நீதியும் பரிசுத்தமுமாய் இருந்தான். யோहन्ना धर्मी और पवित्र पुरुष था. யோவான் நீதியும் பரிசுத்தமுமாய் இருந்தான். யோहन्ना धर्मी और पवित्र था. வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं, உலகத்துல வந்த முதல் நீதிமான் इस दुनिया में सबसे पहले धर्मी லோத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. लोत के बारे में लिखा गया है. நீதிமானாகிய லோத்து, धर्मी लूत, நீதிமானாகிய லோத்து. धर्मी लूत. லோத்து ஒரு நீதிமானாய் இருந்தபடினால் लूत एक धर्मी था, इसलिए அவ்வளோ பெரிய ஜலப்பிரளயம் வந்த போதும் பாடு बड़ा बाढ़ आने पर भी, அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்த போதிலும் उतने बड़े बाढ़ आने पर भी கர்த்தர் நோவாவை பாதுகாத்தார், லோத்தை பாதுகாத்தார். परमेश्वर लूत को बचा कर रखा. லோத்து நீதிமான், लूत एक धर्मी था. லோத்து ஒரு நீதிமான். लूत एक धर्मी था. லோத்துடைய வாக்கு வாழ்ந்து கொண்ட நாட்கள்ல लूत जब जी रहा था उस समय पर, அந்த லோத்து இருந்த பூமியிலே இந்த மக்கள் பயங்கரமான பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். जिस जमीन पर वो था वहाँ के लोग बहुत पाप कर रहे थे. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இந்த பட்டணத்தை பட்சிக்க வந்தபோது जब स्वर्ग में से अग्नि जब यहाँ उस जमीन पर पड़ रहा था, तब கர்த்தர் லோத்துவை ஒரு நீதிமானாய் கண்டபடினால் परमेश्वर लूत को एक धर्मी समझा. इसलिए இந்த லோத்துவை கர்த்தர் பாதுகாத்தார். उस लूत को परमेश्वर ने बचा लिया. அப்ப லோத்து ஒரு நீதிமானாய் இருந்தபடினால கர்த்தர் லோத்துவை பாதுகாத்தார். लूत एक धर्मी था, इसलिए परमेश्वर ने उसे बचा लिया. இன்றைக்கு கர்த்தரை பாதுகாக்கிறார். आज हमें परमेश्वर बचाता है. நீதிமானை கர்த்தர் பாதுகாக்கிறார். धर्मी लोगों को परमेश्वर बचाता है. நீதிமான்களின் எலும்புகளிலே ஒன்றாயிரம் முறிக்கப்படுவதில்லை. धर्मी लोगों को हड्डियां एक भी टूट न जाएगी. நீதிமான்களை கர்த்தர் பாதுகாத்து धर्मी लोगों को परमेश्वर बचाकर இடுப்பு செய்கிறவனுக்கு பூர்ணமாய் பலன் அளிப்பார். द्रोहियों से बचने के लिए भलाई करता है. நீதிமான்களை கர்த்தர் பாதுகாத்து धर्मी लोगों को बचाकर இடுப்பு செய்கிறவர்களுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறார். लोहे बनाने वालों के लिए परमेश्वर बल देता है. நீதிமான் கைவிடப்பட்டதையும் धर्मी लोगों को हाथ छोड़ा जाने पर அவனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. उनके बच्चे रोटी के लिए घूमते नहीं देखते हम. அப்ப நீதிமானை கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல. धर्मियों को परमेश्वर हाथ नहीं छोड़ता. நீதிமானுக்கு ஒரு தீமையை அனுப்ப மாட்டார். धर्मी लोगों को कोई कमी भी नहीं छोड़ता. நீதிமானுக்கு விரோதமாய் எவர்கள் எழும்புகிறார்களோ धर्मी लोगों के विरोध कोई भी उठे तो அவர்களுக்கு கர்த்தர் பதிலளிக்கிறார். उन लोगों को परमेश्वर बदला देता है. நீதிமான்களை கர்த்தர் பசியினால் வருந்த விட மாட்டார். धर्मी लोगों को कभी भूखा न छोड़ता. நீதிமான்களுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரியாது. धर्मी लोगों के बच्चे कभी रोटी के लिए घूमते नहीं. நீதிமான்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மையாய் வைக்கிறார். धर्मी लोगों को परमेश्वर आशीर्वाद कर ऊंचा उठाता அப்ப है. நீதிமான்களை கர்த்தர் இவ்வளவு விதமாய் ஆசீர்வதிப்பாரேயானால் ये धर्मी लोगों को परमेश्वर इस प्रकार से आशीर्वाद करता है. அந்த நீதிமான் யார் என்கிற அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். इसलिए वो धर्मी कौन है करके हमें जानना है. தேவனுடைய பிள்ளைகள் இந்த யோவான் ஒரு நீதி உள்ளவன். परमेश्वर के लोग ये யோहन्ना एक धर्मी है. நாம் ஒரு நீதிமான்கள் என்கிற வரிசையில கடந்து வர வேண்டும். हम भी इस धर्मी के रास्ते पर आना है. ஆராதனைக்கு வருவதல்ல, आराधना पे आना नहीं. வாரத்துல ஒரு நாள் ஆராதனை வந்து போவதல்ல, हफ्ते में एक दिन आराधना पर आकर जाना नहीं. எல்லாரும் எல்லா இடங்களிலும் அழைத்து போகிறார்கள். सभी लोग सब जगह पर आराधना पर जाते हैं. நம்முடைய வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கையை மாற வேண்டும். हमारे जीवन धर्मी जीवन पर बदलना है. தேவனுடைய பிள்ளைகள் பெந்தேகோஸ்தே மார்க்கம் என்று சொல்லும்போது கடினமான ஒரு காரியம். परमेश्वर के लोग बेंतोकोस्त करके बोला तो एक कठिन सा रास्ता है. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் परमेश्वर जब सेवकाई कर रहे थे, அற்புதங்களுக்காக அடையாளங்களுக்காக அநேகர் கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். आश्चर्य काम देखकर उनके पीछे कर रहे थे. அவர்களுக்கு சுகம் வேணுமா, இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள். उनको चंगाई चाहिए तो यीशु के पीछे आते थे. அவர்களுக்கு ஒரு அற்புதம் வேணுமா, அடையாளம் வேணுமா, இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள். एक अद्भुत चिन्ह चाहिए तो परमेश्वर के पीछे आते थे. அவர்களுக்கு அப்பம் குறைவு இருக்கிறதா, இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள். उनके घर पर खाना कम है तो परमेश्वर के पीछे आते थे. அந்த அற்புத கிரியைகளை கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பிறகு उस अद्भुत काम को वो अपने हाथ पर लेने के बाद இயேசுவை விட்டு பின்வாங்கி தூரமாய் போகிறார்கள். फिर यीशु को छोड़कर वो पीछे पीछे चले जाते थे. கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर ने देखा போறவங்க சும்மாயா போறாங்க, क्यों वो ऐसे चाह रहे हैं.
இது கடினமான உபதேசம். ये कठिन कठिन सुसमाचार है। யார் இதுல நிலை கொண்டு இருக்க முடியும்? इसमें कौन रुक सकता है? அப்படியே 1000 குறை சொல்லிட்டு தான் போறாங்க. इसमें ऐसे बहुत सारे कमियां बोलकर जाते हैं। ஆண்டவர் கேக்குறார், परमेश्वर को पूछता है, சீசரை பார்த்து கேக்குறார், चेलों को देखकर पूछता है, நீங்களும் என்னை விட்டு போக மனதா இருக்கிறீர்களோ? तुम भी मुझे छोड़कर जाने का विचार रखे हो क्या? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर के लोगों को परमेश्वर देख रहा है। அற்புதங்களை பெற்றவர்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள். चंगाई पाने वाले बहुत सारे लोग थे। இயேசு கிறிஸ்து பவனி போகும்போது பின்னாடி போனவர்கள் திரள் கூட்ட ஜனங்கள். परमेश्वर जब जाते तो उनके साथ बहुत सारे भीड़ उनके पीछे जाती थी। அவருடைய கரத்திலிருந்து நன்மை பெற வேண்டும் என்பதற்காக அவரை பின்பற்றின ஜனங்கள் ஏராளம். उनके हाथ से हम चंगाई पाना है कर उनके पीछे बहुत सारे लोग जाते थे। இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்படும் போது यीशु आ रहा है ऐसे सुनने पर ही ஜனக்கூட்டத்துக்குள்ள இயேசுவை பார்க்க முடியாது என்று சவுல் மரத்திலே ஏறி உட்கார்ந்திருக்கிறான். उस लोगों के बीच पर उसे यीशु को हम नहीं देख सकते क्योंकि सौल एक जहाज पर बैठकर पड़ा है। சகேயு जगह एक शहर था। அவர் குள்ளமான மனுஷனா இருந்தபடினா वो एक नाटा था। அவன் மரத்திலே ஏறி உட்கார்ந்திருக்கிறான். वो पेड़ पर चढ़कर बैठ गया। ஏன்னா இயேசுவை பார்க்க முடியல. उस यीशु को नहीं देख पाया वो। இயேசுவை சுற்றிலும் திரள் கூட்டமான ஜனங்கள். यीशु को घूमकर बहुत सारे लोग खड़े हुए थे। அவ்வளவு ஜனங்கள் இயேசுவை நெருங்கி பின்பற்றிக் கொண்டிருந்த போதிலும் उतने लोग यीशु के साथ निकल रहे थे, इसलिए இயேசுவுக்கு கஷ்டம் வந்த போது, यीशु को एक कष्ट आने पर, இயேசு சிலுவை மரணத்துக்கு முன்குறிக்கப்பட்ட போது जब यीशु को क्रूस पर चढ़ाने के पहले எல்லாரும் விட்டு ஓடி போனார்கள். सब लोग उसे छोड़कर दूर हो गए। இயேசு கேக்குறார், यीशु ने उनको देखकर पूछा, 3 வருஷமா என்ன பின்பற்றி வந்தீங்களே, 3 साल मेरे साथ पीछे आ रहे थे तुम, என் கூடவே இருந்து சாப்பிட்டீங்க, मेरे साथ ही बैठकर भोजन किए, என் கூடவே வந்தீங்க, मेरे साथ ही थे, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? तुम लोग भी मुझे छोड़कर जाने का विचार रखे हो क्या? எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். कितना एक वेदना भरा बात है। தேவனுடைய பிள்ளைகள் போகிறவர்கள் குறை சொல்லிட்டு தான் போவார்கள். जो जाते हैं वो कमियां बताकर ही जाते हैं। இது கடினமான உபதேசம். ये कठिन सुसमाचार है। இதை யார் பின்பற்ற முடியும்? इसे कौन पीछे कर सकता है? உலகத்துல தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் அப்படித்தான் இருக்கிறார்கள். लोग जीवन ऐसे ही यहाँ पर विश्वासी लोग हैं। எந்த விசுவாசியாவது ஊழியக்காரர்களை பற்றி குறை சொன்னால், कोई विश्वासी अगर सेवकाई को देखकर कोई कमी बताए, எந்த விசுவாசியாவது ஊழியத்தை பற்றி குறை சொன்னால், कोई भी विश्वासी अपने सेवकाई को देखकर कोई कमी बताए, தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், सबसे पहला आप जान लीजिए அவர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி நிற்கிறார்கள். वो परमेश्वर के भवन से दूर हो रहे हैं। அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, इसलिए पवित्र शास्त्र में ऐसा लिखा हुआ है, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். जो दूर होता है वो अपनी इच्छा के अनुसार चलता है। பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். जो अपने यहाँ दूर होता है वो अपनी इच्छा के अनुसार चलता है। அப்ப அப்படிப்பட்டவர்கள் तो ऐसे लोग தங்கள் இச்சையின்படி செய்ய பிரயாசப்படும் போது अपनी इच्छा के अनुसार जो करना चाहते हैं, அவர்கள் 4 குறையும் சொல்லிட்டு போவார்கள். वो लोग 4 कमियां बताकर जाते हैं। ஆண்டவருடைய பிள்ளைகள் நீதி உள்ள நீதிமானை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. धर्मी लोगों को परमेश्वर की आंखें देखता है। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீதி இருக்கிறதா? अपने जीवन पर धर्मी है क्या? யாரை பார்த்து கர்த்தர் நீதிமான் என்று சொல்லுவார்? किसे देखकर परमेश्वर धर्मी है करके कहेगा? இயேசுவை விசுவாசிக்கிறவன் நீதிமான். यह परमेश्वर को जो विश्वास करता है वो धर्मी। வசன ஆதாரத்தோடு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. वचन एक आधार के समान लिखा हुआ है। ரோமர் 5:1 வாசிக்கிற கர்த்தரை விசுவாசிப்பவன் நீதிமான். रोमियो 5:1 पर लिखा है परमेश्वर पर विश्वास करने वाला धर्मी। மனம் திரும்பினவன் ஒரு நீதிமான். मन फिराने वाला एक धर्मी। பாவம் மன்னிக்கப்பட்டவன் நீதிமான். पाप से क्षमा पाया हुआ व्यक्ति धर्मी। நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவன் நீதிமான். न्याय के साथ चलने वाला एक व्यक्ति धर्मी। பிறரை அவமானப்படுத்தாதவன் நீதிமான். दूसरे को टट्टा करने से टट्टा नहीं करता है वो धर्मी। பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவன் நீதிமான். पवित्र आत्मा जो पाया है वो धर्मी। ஆத்தும பாரம் உள்ளவன் நீதிமான். आत्मा में जो जिसमें बाहर है उसको दो, उसे कहेगा धर्मी। இது எதெல்லாம் நமக்குள்ள இருக்கிறது? ये सब किसके अंदर है? 7 சுபாவத்தை உள்ளடக்கினவன் தான் நீதிமான். ये 7 भागों को भी जो जिसके अंदर जो है वही धर्मी है। விசுவாசிக்கிறோம், विश्वास करते हैं, மனம் திரும்பி இருக்கிறோம், मन फिरा रहे हैं, ஞானஸ்நானமும் எடுத்துக்கிறோம். बपतिस्मा भी लिया है। ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசிகள்ட்ட கேட்டா, बपतिस्मा लिए विश्वासी से पूछा तो உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதா? आपका पाप क्षमा हुआ है क्या? உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? आपका पाप क्षमा हुआ है क्या? அவங்களுக்கே தெரியல. उनको ही नहीं पता। பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா எனக்கு தெரியலையே. मेरा पाप क्षमा हुआ है क्या ये मुझे नहीं पता। இங்க अनेகர் பாவ மன்னிப்பு என்றால் என்னன்னு தெரியாமலே ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். अब यहाँ बहुत सारे लोग ऐसे है कि हमारे पाप क्या क्षमा करना है, पाप है कि नहीं करके बपतिस्मा लेते हैं। விசுவாசம் எல்லாருக்குள்ள இருக்கிறது. विश्वास सबके अंदर है, மனம் திரும்பல் இருக்கிறது, मन फिराना सबके अंदर है, ஞானஸ்நானம் இருக்கிறது. बपतिस्मा भी है। இவைகள் எல்லாம் எல்லாருக்குள்ள இருக்கிறது. ये सब हमारे सबके अंदर है। ஆனால் இன்னும் 4
காரியங்கள். और हमारे अंदर 4 गुण. தேவனுடைய பிள்ளைகளுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் நமக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். पाप में हमें क्षमा पाया करके एक निश्चय हमारे अंदर रहना चाहिए. கர்த்தர் என் பாவங்களை மன்னித்தார். परमेश्वर हमारे पाप को क्षमा किया. கர்த்தர் என் பாவங்களை மன்னித்தார் என்கிற நிச்சயத்தோடு ஓடுகிற வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. परमेश्वर हमारे पापों को क्षमा किया ऐसा करके सोचकर हम जो जीवन जीते हैं वो एक जीवन भरा जीवन है. நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறவன் நீதிமான். न्याय प्रमाण के साथ जो चलता है वो धर्मी है. நியாய பிரமாணத்தின் காரியங்களை எல்லாம் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். न्याय प्रमाण में जो भी बातें हैं वो परमेश्वर ने क्रूस पर उठा लिया है. ஆனால் அந்த நியாய பிரமாணத்தை உள்ளடக்கி उस न्याय प्रमाण को हम अपने अंदर लेकर தேவனுடைய பிள்ளைகள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழுகிற ஜனங்களுக்கு जो नए नियम में जी रहे उन लोगों இயேசு को ரெண்டே காரியமாய் சுருக்கி கொடுக்கிறார். परमेश्वर 2 ही बातें बताता है. ஒரே ஒரு வார்த்தை, एक ही शब्द. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் तू अपने परमेश्वर को உன் முழு இருதயத்தோடு, अपने पूरे मन से, உன் முழு ஆத்மாவோடு, तू अपने पूरे आत्मा से, உன் முழு பலத்தோடு, अपने पूरे बल से, உன் முழு மனதோடு अपने पूरे मन से அவரை அன்பு கூர்வாயாக. तू उन्हें प्यार करता रहा. முழு இருதயத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறு. तू पूरे मन से उनसे प्यार किया करो. அது மட்டுமல்ல, वही नहीं, உன்னை நீ எப்படி நேசிக்கிறியோ तू अपने आप को कैसे प्रेम करता है அதே போல அடுத்தவனை நேசி. उसी प्रकार दूसरे के ऊपर भी प्रेम किया कर. உன்னை நீ நேசிக்கிறது போல மற்றவனை நேசி. जिस प्रकार तू अपने आप को प्रेम करता है उसी प्रकार दूसरे पर प्रेम कर. இந்த ரெண்டே காரியங்களும் முழு நியாயப்பிரமாணமும் உள்ளடங்கி இருக்கிறது. इस 2 ही बातों में पूरा न्याय प्रमाण अंदर है. தேவனுடைய பிள்ளைகள் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவன் நீதிமான். जो न्याय प्रमाण के साथ चलता है वो धर्मी है. நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறோமா? हम न्याय प्रमाण के साथ चलते हैं क्या? மற்ற காரியங்கள் எல்லாம் விட்டு கர்த்தர் ரெண்டே காரியம் சொல்லுகிறார். सब चीजों को छोड़कर परमेश्वर सिर्फ 2 ही चीज कहता है. இன்றைக்கு கர்த்தரை முழு இருதயத்தோடு தேட மறந்து आज हम पूरे मन से परमेश्वर को ढूंढना छोड़कर கர்த்தரை வைக்கக்கூடிய ஸ்தானத்துல ஏதோ ஒரு காரியத்தை வைத்து परमेश्वर को जिस स्थान पे रखना है उससे छोड़कर दूसरे कुछ चीजों को रखते हैं. அந்த காரியத்துக்காக கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போகிறார்கள். उस चीज के लिए छोड़कर परमेश्वर से हम अलग होते हैं. தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்களுடைய சுபாவம் அதல்ல. परमेश्वर के लोगों धर्मी का स्वभाव वो नहीं है. நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். और धर्मी जो है नित्य स्थिर रहता है. நீதிமான் திட நம்பிக்கை உள்ளவன். वो किसी चीजों पर घबराता नहीं. நீதிமானுடைய வாழ்க்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. धर्मी लोगों के ऊपर लिखा गया है. அவன் கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்ட வீட்டுக்கு சமானமாய் இருக்கிறான். वो चट्टान पर बने हुए घरों के समान रहता है. பெருமழை பெய்தது, बारिश, बड़ा बारिश हो रहा था. பெருங்காற்று வீசினது, बड़ा हवा बहने पर भी எல்லாம் வந்து வீட்டின் மீது மோதினது. सब उनके उस घर पर आकर टकराया. எல்லாம் வந்து மோதினாலு सब आकर टकराने पर भी அந்த வீடு விழவில்லை. वो घर गिरा नहीं. காரணம் என்ன? कारण क्या है? அவருடைய அஸ்திபாரம் கண்மலை மேல் போடப்பட்டிருக்கிறது. उसका स्थिर जो है चट्टान पर लगा हुआ है. அவருடைய அஸ்திபாரம் கண்மலை மேல் போடப்பட்டிருக்கிறது. उसका स्थिर जो है वो चट्टान पर लगाया हुआ था. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் யார் மேல் போடப்பட்டிருக்கிறது? परमेश्वर के लोग हमारे नींव किस पर लगा हुआ है? நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் போடப்பட்டிருக்குமேயானால் अपने नींव अगर क्रिस्तु के ऊपर लगा हो तो நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்து விட்டு தூரமாய் போகவே போகாது. अपना जीवन कभी भी क्रिस्तु से दूर होएगा ही नहीं. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் கிறிஸ்துவை விட்டு தூரமாய் போகிறார்கள். आज कई लोग क्रिस्तु के घर को छोड़कर दूर जा रहे हैं. பணத்துக்காக ஆண்டவரை விட்டு தூரமாய் விலகி போகிறார்கள். पैसे के लिए परमेश्वर से दूर हो रहे हैं. படிப்புக்காக கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போகிறார்கள். पढ़ाई के लिए परमेश्वर से दूर हो रहे हैं. பட்டத்துக்காக பதவிக்காக கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறார்கள். अपने पदवी के लिए आप परमेश्वर को छोड़कर दूर हो रहे हैं. தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर को लोग एक ही जानना है. நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். हमें आशीर्वाद करने वाला परमेश्वर है. யாராலும் வந்து கேட்பாங்க வெளிநாடு போட்டுமான்னு. कोई आकर पूछता है कि मैं बाहरगांव जाऊं क्या? நான் சொல்ல வெளிநாடு போவாதீங்க. मैं बोलते कि नहीं जाना. ஏன் வெளிநாடு போனாதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? बाहरगांव जाओगे तो ही परमेश्वर आशीष करेगा क्या? நம்ம ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்ம எங்க இருந்தாலும் ஆசீர்வதிப்பார். हमें आशीर्वाद करने वाला परमेश्वर हम कहीं भी रहेंगे तो भी आशीर्वाद करेगा. ஆண்டவர் சொன்னார் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். तुम्हें क्या चाहते करके तुम्हारे परम परमेश्वर जान रखा है. உங்களுக்கு வேண்டிய படியை அளந்து உங்களுக்கு தருவார். तुम्हारे लिए जो नाप रखा हुआ है वो तुम्हें दिया जाएगा. என்னது தேவை அதை கர்த்தர் தருவார். तुमको जो चाहिए वो परमेश्वर देगा. அதனால வெளிநாட்டுக்கு போனாதான் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி நினைக்க கூடாது. इसलिए बाहरगांव जाकर ही हम कमाई कर सकते हैं करके सोचना नहीं. கர்த்தரை விட்டு விட்டு வழி விலகி துன்மார்க்கமாய் தூர தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போன இளைய குமாரன் கெட்டு போனான். परमेश्वर के छोड़कर दूर देश में जो गया था वो
वो लड़का बिगड़ गया। காசுக்காக பணத்துக்காக கத்தரை விட்டு தூரமாய் விலகி போக கூடாது. पैसे और धन के लिए परमेश्वर को छोड़कर दूर नहीं जाना। எங்க வெளிநாட்டுல போய் சம்பாதித்தாலும் कहाँ भी बाहर देश में जाकर कमाई करेंगे तो भी கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் அந்த ஆசீர்வாதம் தங்கு. परमेश्वर का आशीर्वाद रहेगा तो ही वो आशीर्वाद अपने जीवन पर रहेगा। கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் परमेश्वर का आशीर्वाद नहीं रहेगा तो எவ்வளவு திரளாய் சம்பாதித்தாலும் कितना भी हम कमाई कर ले तो அது பொத்தலான பையில போட்டது போல போகு. वो फटे हुए जेब पे डाला हुआ जैसा रहेगा। எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் कितना भी कमाई लेंगे तो भी அந்த பொத்தலான பையில போட்டா எப்படி தெரியாம வெளியில போதோ जैसे फटा हुआ जेब में डालेंगे निकल जाता है वैसे ही सब निकल जाएगा। அது அப்படியே வெளியே போயிடும். उसी प्रकार सब निकल जाएगा। கர்த்தர் கூட இருந்தால் परमेश्वर अगर हमारे साथ रहेंगे तो தேவனுடைய பிள்ளைகள் குறைவா இருந்தாலும் மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். अगर हमारे पास कमी भी रहेगा तो भी उसमें से भी अपन बचा सकते हैं, वैसा परमेश्वर आशीर्वाद करेगा। 5 அப்பமும் 2 மீனும் இருந்தது. पांच रोटी और 2 मछली थी। கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उसे आशीर्वाद किया। அதை பிட்டு ஜனங்களுக்கு பரிமாற சொன்னார். उसे तोड़कर लोगों को उन्होंने दिया। கிட்டத்தட்ட 20,000 ஜனங்களுக்கு மேல புசித்தார்கள். लगभग 20,000 के लोग उसे खाए। புருஷர்கள் மாத்திரம் ஏறத்தாழ 5,000 பேராய் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. पुरुष लोग ही सिर्फ 5,000 के ऊपर रहेंगे करके लिखा गया है। கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் உள்ளது. परमेश्वर का आशीर्वाद बहुत बढ़कर है। அதற்காக ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை விட்டு தூரமாய் போகாதீருங்க. इसलिए वो आशीर्वाद को छोड़कर आप दूर नहीं जाना। பணத்துக்காக படிப்புக்காக கர்த்தரை விட்டு தூரமாய் போகாதீருங்க. धन के लिए पढ़ाई के लिए परमेश्वर को छोड़कर दूर मत जाना। ஆகாரத்துக்காக கர்த்தரை விட்டு தூரமாய் போனால் நகோமி भोजन के प्रिय होकर परमेश्वर से दूर गई नयोमी। அவள் குடியிருந்தால் பெத்தேல்ல. वो थी बेतेल पर। பெத்தேல் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு. बेतेल कहा तो रोटी का घर। அந்த அப்பத்தின் வீட்டில் குடியிருந்தால் நகோமி उस रोटी के घर पर थी नहोमी। அந்த அப்பத்தின் வீட்டிலே ஒரு நாள் பஞ்சம் உண்டாயிற்று. उस रोटी के घर पर एक दिन अकाल आ गया। பெத்தேல்ல இருந்தவள் बेतेल में थी। அப்பத்தின் வீட்டிலே பஞ்சம் வந்தபோது रोटी के घर पर अकाल आने पर மோவாபை பார்க்கிறாய். मोआब को देखा। அந்த மோவாபுகளுக்கு பெரிய செழிப்பாய் தெரிந்தது. वो मोआब उसके लिए बहुत हरा भरा दिखा। தன் புருஷனையும் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு மோவாபுக்கு போனாய். वो अपने पुरुष और बच्चों को लेकर मोआब के देश पर चले गई। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा है இந்த நகோமி மோவாபிலே குடியிருந்தாய். ये नहोमी मोआब में जाकर रहने लगी। கிட்டத்தட்ட 10 வருஷம் அங்கே குடியிருந்தாய். लगभग 10 साल वहां पर थी। 10 வருஷம் இருக்கும்போது 10 साल वहां पर थी तब ஒரு நாள் செய்தி வருகிறது. एक दिन एक समाचार आया। அப்பத்தின் வீடாகிய பெத்தேலிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். रोटी के घर पर परमेश्वर ने आशीर्वाद दिया है। பெத்தேலிலே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். बेतेल में परमेश्वर ने आशीर्वाद को दिया है। இந்த செய்தி கேள்விப்படுகிறாள். ये सुसमाचार को उसने सुना। ஏறக்குறைய 10 வருஷம் மோவாபிலே இருந்தாள். लगभग 10 साल वो मोआब में थी। மோவாபிலே இருந்து என்ன பிரயோஜனம்? मोआब में रहकर क्या फायदा हुआ? புருஷன் மரித்தான். और उसका पति मर गया। 2 மகனும் மரித்தார்கள். 2 लड़के भी मर गए। தனிமையாக இருக்கிறாய். अकेलेपन पे थी। நகோமி என்று சொன்னால் இனிப்பு என்று அர்த்தம். नहोमी बोला तो मीठापन। இவள் நகோமி இப்போ பெத்தேலுக்கு திரும்பி வருகிறாய். वो नहोमी अभी बेतेल की ओर आ रही है। ஜனங்கள் பார்க்கிறார்கள். लोग देख रहे हैं उसे। நகோமி வருகிறாய். नहोमी आ रही है। நகோமி வருகிறாய். नहोमी आ रही है। நகோமி சொன்னாள், नहोमी बोली என்னை நீங்கள் நகோமி என்று அழைக்காதீர்கள். मुझे तुम नहोमी करके पुकारो मत, என்னை மாறாள் என்று அழையுங்கள். मुझे मारा कर पुकारिए। சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். सर्वप्रथम परमेश्वर मुझे कष्टों को दिया। சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். सर्वशक्तिमान परमेश्वर मुझे कष्टों को दिया। அப்ப விட்டுட்டு போனது யாரு? छोड़कर गया कौन? நகோமி. नहोमी। இப்ப சொல்றது யாரு? அவதான். अभी बोलने वाले भी हुई है। நகோமின்னு சொல்லாதீங்க, नहोमी करके पुकारो मत, மாறாள்னு அழைங்க. मारा करके कहिए। ஏன் நான் என் வாழ்க்கை இனிப்பா இல்ல. क्योंकि मेरे जीवन पर मधुर नहीं है। என் வாழ்க்கை ஃபுல்லா கசப்பு நிறைந்து போயிருக்கிறது. मेरे जीवन पे पूरा வாழ்க்கையில கசப்பு வர காரணம் என்ன? अपने जीवन पर कड़वापन आने वाला कारण क्या है? வாழ்க்கை கசப்பாய் மாற காரணம் என்ன? अपना जीवन कड़वा होना का कारण क्या है? தேவனுடைய பிள்ளை கர்த்தர் வைத்த ஸ்தானத்துல நிலைத்திருக்காமல் परमेश्वर जो स्थान दिया उस पर आप न स्थिर रहते हुए ஆசீர்வாதத்துக்காகவோ பணத்துக்காகவோ படிப்புக்காகவோ கர்த்தரை விட்டு விலகி போனால் आशीर्वाद और धन पढ़ाई के लिए अपन परमेश्वर को छोड़कर जाएंगे तो வாழ்க்கை கசப்பாய் மாறி போகும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். अपना जीवन कड़वा हो जाएगा कर आप बोलना जाना। கர்த்தர் உங்களை தேடி வருவார். परमेश्वर तुम्हें ढूंढ कर आएगा। கர்த்தர் உங்களை தேடி வருவார். परमेश्वर तुम्हें ढूंढ कर आएगा। தேவன் வைத்த ஸ்தானத்துல இருக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வரும். परमेश्वर जिस स्थान पर तुम्हें रखा है वहां पर परमेश्वर का आशीर्वाद आएगा। ஆனபடினால
நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். इसलिए धर्मी नींव भरा हुआ है, நீதிமானை பிடுங்கி அசைக்க யாராலும் முடியாது. धर्मियों को कोई भी हिला नहीं सकता। காற்று வீசலா, हवा आएगी, புயல் மோதலா, तूफान आएगा, ஆனால் எந்த அளவுக்கு காற்றும் புயலும் வீசுகிறதோ जितना जितना हवा और तूफान तुम्हारे पर அந்த आएगा, காற்று புயல் ஒரு மரத்தின் மீது மோத एक हवा और तूफान जब भी पेड़ पर टकराता है, அந்த மரம் அசைய அசைய वो पेड़ हिलते हिलते மரத்தினுடைய வேர் பூமிக்கு கீழே ஆழமாய் போகிறது. उस पेड़ का जड़ एकदम जमीन के अंदर जाते रहता है। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வர வர, अपने जीवन में कष्ट आते आते, பாடுகள் கஷ்டங்கள் வர வர अपने जीवन में बहुत कष्ट आते आते நம்முடைய வாழ்க்கை அசைகிறது. अपना जीवन भी हिलता है। நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு தூரத்துக்கு அசைகிறதோ अपना जीवन जितना हिलता है அவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய வாழ்க்கையின் வேர் ஆணித்தரமாய் உள்ளே கடந்து போகிறது. उतना ही अपना जड़, अपना जीवन का जड़ बहुत अंदर तक घूमता रहता है। ஆணி வேர் பூமிக்கு கீழே ஆழமாய் கடந்து போகிறது. वो जड़ जमीन के नीचे बहुत गहराई तक जाता है। அந்த மரத்தை யாராலும் பிடுங்க முடியாது. उस पेड़ को कोई भी निकाल ना सकता, யாராலும் பிடுங்க முடியாது. उस पेड़ को कोई भी निकाल ना सकता। காரணம் என்ன? कारण क्या है? அந்த மரத்தினுடைய வேர் பூமிக்குள்ளே ஆழமாய் போயிருக்கிறது. इसलिए कि उसका पेड़ का जड़ जो है वो जमीन के अंदर तक चला गया है। அந்த மரத்தின் வேர் பூமியிலே ஆழமாய் கடந்து போக காரணம் என்ன? उस जड़ और जमीन के नीचे तक जाने का कारण क्या है? அந்த மரத்தின் மீது வந்த மோதிய காற்றும் புயலும் தான். उस पेड़ के ऊपर आकर टकराया हुआ तूफान और हवा ही நம்முடைய है। வாழ்க்கையில சோதனைகள் வருகிறதா? हमारे जीवन पर कष्ट आ रहे हैं நம்முடைய क्या? வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிறதா? हमारे जीवन पर कष्ट आ रहे हैं क्या? இந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்மை கிறிஸ்துவிலே நிலைநிறுத்த வேண்டும். ये कष्ट जो भी है ये अपने जीवन क्रिस्तु पर स्थिर रखना है, கிறிஸ்துவிலே நம்மை நிலைநிறுத்த வேண்டும். क्रिस्तु पर अपना नींव रहना है। போராட்டத்துக்கும் கஷ்டத்துக்கும் பயந்து கத்தரை விட்டு ஓடினால் कष्ट को देखकर अपन परमेश्वर को छोड़कर दूर होंगे तो தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் நிலைநிற்க முடியாது. हम फिर कभी खड़ा ना हो पाएंगे, ஒரு நாள் நிலைநிற்க முடியாது. हम कभी भी स्थिर ना रुक पाएंगे। ஆண்டவருடைய பிள்ளைகள் மனதில் கொள்ள வேண்டும். हम अपने मन में एक विचार रखना है, பாவம் மன்னிக்கப்பட்டவன் நீதிமான், पाप क्षमा हुआ धर्मी है, மனம் திரும்பினவன் நீதிமான், मन फिराए लोग धर्मी है, ஞானஸ்நானம் எடுத்தவன் நீதிமான், बपतिस्मा लिया लोग धर्मी है, கர்த்தரை விசுவாசிப்பவன் நீதிமான். परमेश्वर पर विश्वास करने वाला धर्मी है। மாத்திரமல்ல इतना ही नहीं, தேவனுடைய பிள்ளைகள் திடமனதாய் இருக்கிறவன் நீதிமான். मन दृढ़ रखने वाला भी धर्मी है। பிறரை அவமானப்படுத்தாது இருக்கிறவன் நீதிமான். दूसरों को कष्ट न देने वाला धर्मी है, அவமானப்படுத்தாதவன். अपमान करने वाला। அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். बहुत सारे विश्वासी लोग हैं, அவங்க கண்ணுல பெரிய உத்தரம் இருக்கும். उनके उनके आंखों पर एक लता रहेगी, அவங்க கண்ணுல பெரிய உத்தரம் இருக்கும். उनके आंखों पर एक लता होगी, அடுத்தவங்க கண்ணுல சின்ன துரும்பு இருக்கும். दूसरे के आंख पर छोटा सा एक कंकड़ होगा। இவங்க கண்ணுல இருக்க உத்தரம் தெரியாது, उनके आंखों का लता न दिखेगा, அடுத்தவங்க கண்ணுல இருக்க துரும்பு தெரியும். उनके दूसरे को आंखों के कंकड़ दिखेंगे। அந்த துரும்பை எடுக்கிறதுக்கு நோண்டிட்டே இருப்பாங்க. उस कंकड़ को निकालने के लिए उसे नोचते रहेंगे। கத்த சொல்லுகிறார், भक्त कहता है, மாயக்காரனே, माये लोग, மாயக்காரனே. कपटी व्यक्ति, கத்தர் பார்க்கிறார், परमेश्वर देख रहा है। மாயக்காரனே, कपटी लोग, உன் கண்ணுல இருக்கிற உத்தரத்தை முதல்ல தூக்கி போடு. तेरे आंखों के लता को पहले निकाल डाल। உத்தரம் लता நம்ம ஊர் நாட்டுல எல்லாம் வீடு கட்டும் போது மேல வச்சபாவர வீட்டுல உத்தரம் போடுவாங்க. अपने गांव में अगर ऊपर माला बनाते समय लता लगाते हैं, பெரிய பெருசா இருக்கும் கம்பு. बहुत बड़ा लकड़ी रहता है। ஆமா, இப்ப கண்ணுல இருக்குது பெரிய உத்தரம், उनके आंखों में बहुत बड़ा लता है, அது தெரிய மாட்டேங்குது. वो उन्हें नहीं दिख रहा है। அடுத்தவங்க கண்ணுல சின்ன துரும்பு கிடந்தாலு अगर दूसरों के आंखों पे छोटा सा कंकड़ भी होगा அதை तो எப்படினா தோண்டலாம்னு பார்த்துட்டு இருக்காங்க. उसे कैसे खोद कर निकाले करके सोचते रहते हैं। பிறனை அவமானப்படுத்தாதவன் நீதிமான், दूसरों को लज्जा करने वाले नहीं करते वो धर्मी है। பிறனை அவமானப்படுத்தாதவன் நீதிமான். दूसरे को जो लज्जा नहीं करते हैं वो धर्मी है। அல்லேலூயா. हालेलुया। இத்தனையும் உள்ளடக்கின சுபாவம் கொண்டவன் தான் இந்த யோவான். ये सब स्वभाव जो जिसके अंदर था वो யோவான், ஆத்ம பாரம் உள்ளவன். आत्मा के बाहर होता उसमें। இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற வருவதற்கு முன்பதாகவே यीशु क्रिस्तु जब बपतिस्मा लेने से आने के पहले ही அவன் காட்டிலே இருந்து வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தமாய் இருந்தான். वो जंगल में रहकर पुकारने वाला आवाज था। அவன் அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். उसने बहुत सारे लोगों को बपतिस्मा दिया। அவனுக்குள்ள ஒரு ஆத்ம பாரம், उसके अंदर जो आत्मा भार था, அவன் சுவிசேஷம் அறிவிக்காமலேயே वो सुसमाचार बताने से पहले ही, அல்லது அவன் கடினமான வார்த்தைகளை பேசினாலே वो कठिन भरे बातें बोलने से पहले அவனுடைய வாழ்க்கை அவனிடத்தில் ஞானஸ்நானம் பெறுவதற்கு அநேகர் கடந்து வருகிறார்கள். उसके पास बपतिस्मा लेने के लिए अनेक लोग आते हैं। இந்த யோவானை பார்த்து சொல்லுகிறார், उस யோனா को देखकर कहते हैं, யோவான் நீதியும்
பரிசுத்தம் உள்ளவன். यहोना धर्मी और पवित्र पुरुष है. யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன். यहोना धर्मी और पवित्र है. நாம் நீதிமானாய் இருக்கிறோமா? हम धर्मी है क्या? கர்த்தரை பார்க்கிறார். परमेश्वर से देखता है. நீதி உள்ள வாழ்க்கை வாழ நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். हम धर्मी भरे जीवन जीने के लिए हमें நீதி உள்ள संभालना है. வாழ்க்கை வாழ்வோமேயானால் கர்த்தர் நம்மை அங்கீகரிப்பார். अगर हम धर्मी भरे जीवन जिएंगे तो परमेश्वर हमें स्वीकार करेगा. நாம் நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். हम धर्मी व जीवन जीकर परमेश्वर को महिमा देना है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. மாத்திரமல்ல, इतना ही नहीं, இந்த நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. इसमें धर्मी और पवित्र पुरुष करके लिखा हुआ है. யோவான் ஒரு பரிசுத்தவான். यहोना एक पवित्र पुरुष. யோவான் ஒரு பரிசுத்தவான். यहोना एक पवित्र पुरुष. தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोगों, பரிசுத்தவான் என்றால் யாரு? पवित्र बोला तो कौन? பரிசுத்தவான் என்றால் யாரு? पवित्रता बोला तो कौन? நாம நினைக்கிறோம் हम सोचते हैं நாம பரிசுத்தம் என்று நினைக்கிறோம். हम पवित्र हैं, हमको सोचते हैं. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा हुआ है தேவன் தெரிந்து கொள்ளுகிற மனுஷன் பரிசுத்தவான். परमेश्वर ने जिसे नियुक्त किया है वो पवित्र व्यक्ति. தேவன் தெரிந்து கொள்ளுகிற மனுஷன் பரிசுத்தவான். परमेश्वर ने जिसे नियुक्त किया है वो पवित्र व्यक्ति. ஆரோன் லேவி கோத்திரத்துல பிறந்த ஒரு மனுஷன். आरोन लेवी गोत्र में था. ஆனா அதே லேவி கோத்திரத்துல उसी लेवी गोत्र में கோராயின் புத்திரர் இருக்கிறார்கள். कोरा के पुत्र थे. இந்த கோராயின் புத்திரர் एक कोराई के पुत्र ஆரோனையும் மோசையும் பார்க்கும்போது அவர்களுக்கு அவ்வளவு எரிச்சல் உண்டாகிறது. वो आरोन और मूसा को देखकर वो जलते थे. கர்த்தர் அவர்களிடத்தில் மட்டும்தான் பேசுவாரா? परमेश्वर उन लोग से ही बात करेगा क्या? அவர்களுக்கு மட்டும்தான் இந்த சாக்கியமா? उन लोगों को ही ये बताएगा क्या? அவர்களும் லேவி கோத்திரத்துல உள்ளவங்க தான். वो लोग भी लेवी गोत्र के ही है. நாமளும் லேவி கோத்திரத்துல உள்ளவங்க தான். हम लोग भी लेवी गोत्र के ही है. ஜனங்களை கூட்டினா लोगों को उसने इकट्ठा किया. கிட்டத்தட்ட ஒரு 240 ஆட்களை கூப்பிட்டு लगभग 240 लोगों को लेकर அங்க மோசே இடத்துல ஆரோனத்துல போய் முறுமுறுக்குறாங்க. उस मूसा और आरोन के पास जाकर कुड़कुड़ाने लगे. கர்த்தர் உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவாரோ? परमेश्वर तुम लोगों से ही बात करेगा क्या? ரொம்ப மிஞ்சி போறீங்க நீங்க. तुम बहुत अधिक हो रहे हो. போய் அதிகாரம் பண்றாங்க. उस पे जाकर वो अधिकार दिखा रहे थे. மோசேயும் ஆரோனும் முகம் குப்புற விழுகிறார்கள். मूसा और आरोन उनके मुंह के बल नीचे गिरे. சொன்னா उसने कहा நீங்க போங்க, तुम जाओ, நாளைக்கு வரும்போது कल आते समय அவங்கவங்க தூப கலசத்துல அக்கினி போட்டு கொண்டு வாங்க. आप धूप के कलश में एक अग्नि डालकर लेके आइए. கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வாருங்கள். परमेश्वर के सम्मुख पर लेके आइए. அவருடைய பக்கத்திலே போகும்படியாய் கர்த்தர் எவனை தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ उनके पास जो जाने के लिए परमेश्वर ने नियुक्त किया है அவன்தான் பரிசுத்தவான். वही पवित्र पुरुष. அவன்தான் பரிசுத்தவான். वही पवित्र पुरुष. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் பார்த்தார். परमेश्वर के लोगों को परमेश्वर देखता है. இவருடைய சுபாவம் கர்த்தருக்கு பிரியமில்லை. उनका स्वभाव परमेश्वर को अच्छा नहीं लगा. கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर ने देखा மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் அல்ல, मूसा और आरोन के विरोध में नहीं, இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவே முறுமுறுக்கிறார்கள். वो परमेश्वर के विरोध ही कुड़कुड़ाने लगे हैं. கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்த கோராகின் புத்திரர் परमेश्वर के विरुद्ध कुड़कुड़ाने वाले कोराई के पुत्र, கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है எல்லா மனுஷரும் சாகிறபடி சாவதில்லை. सभी लोग एक ऐसे नहीं मरते हैं. பூமி பிளந்து भूमि दो भाग होकर கோராகின் புத்திரரை விழுங்கி போடு. कोराई के पुत्रों को अंदर ले लेगा. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर के लोग परमेश्वर देख रहा है. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் அவரவர்கள் கூடாரத்துக்கு அனுப்பி விட்டார். इजराइल लोगों को अपने अपने तंबू पर भेज दिया. இப்போ பூமி பிளந்தது. अब जमीन दो भाग हुआ. கோராகின் புத்திரர் அவர்கள் அத்தனை பேரும் பூமிக்குள்ளே மூழ்கி போனார்கள். कोराई के पुत्र वैसे ही जमीन के अंदर चले गए. கர்த்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பிக்கிறார். परमेश्वर एक बड़ा भाग को दिखाता है. தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोगों, கர்த்தருடைய பட்சத்தில் தேவன் யாரை அழைக்கிறாரோ परमेश्वर के पास जो परमेश्वर किसे नियुक्त करता है அவர்கள் பரிசுத்தவான்கள். वो पवित्र लोग. எல்லாரையும் கர்த்தர் அழைப்பதில்லை. सभी लोगों को परमेश्वर नहीं बुलाता. எவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிறானோ, जो परमेश्वर के लिए नियुक्त किया गया है, கர்த்தரிடத்தில் நெருங்கி வரும்படியாய் எவன் தெரிந்து கொள்ளப்பட்டானோ जो परमेश्वर के समूह का आने के लिए नियुक्त किया गया हो, அவன் பரிசுத்தவான். वो पवित्र व्यक्ति. அவன் பரிசுத்தவான். वो पवित्र व्यक्ति. ஜனங்களுக்கு ஒரே முறுமுறுப்பு. लोगों के अंदर एक कुड़कुड़ाहट. இது என்ன இப்படி நடக்குது? ये क्यों ऐसा हो रहा है? ஜனங்கள் மத்தியில ஆரோனை மோசே கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். लोगों के बीच में हारून और मूसा को परमेश्वर ने ऊंचा किया. முறுமுறுக்கிறார்கள். कुड़कुड़ाने लगे. கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर ने देखा இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற காரியம் ஒன்று பிடித்தும் இல்ல. परमेश्वर इजराइल लोग जो भी करते हैं वो सब कुछ काम के नहीं. அவர்களுக்கு ஒரு குறைவு வைக்கல ஆண்டவர். उनको कोई भी कमी नहीं रहेगा ஆனா परमेश्वर ने. எப்போதும் முறுமுறுப்பு. तब भी कभी भी उन कुड़कुड़ाहट करते रहते அவங்க हैं. முறுமுறுத்து वो कुड़कुड़ाहट करते करते வனாந்தரத்துல எல்லாரும் அழிந்து போனார்கள். जंगल में ही सब नष्ट हो गए. அவங்க சொன்னாங்க, उन्होंने कहा, கர்த்தர் சொன்னா, परमेश्वर ने कहा, நாளைக்கு कल ஒரு கோத்திரத்துக்கு ஒரு கோல் எடுத்துட்டு வர சொல்லு.
एक गोत्र में से एक लकड़ी लेके आना। இஸ்ரவேல்ல 12 கோத்திரங்கள் இருந்தார்கள். इजराइल में 12 गोत्र थे। அந்த 12 கோத்திரத்துக்கும் 12 கம்ப எடுத்து கோல் எடுத்துட்டு சொல்லி 12 गोत्र में से 12 छड़ी लेके आने के लिए कहा। அந்த கோல்ல அவன் பேர் எழுத சொல்லி उस छड़ी पर उनका नाम लिखने के लिए कहा। எல்லாரும் ஒரு கோல் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு கோத்திரத்துல ஒரு கோல். सब लोगों में से एक गोत्र में से एक छड़ी लेके आए। அந்த கோத்திரத்துல அவர்கள் பெயரை எழுதினார்கள். उस छड़ी में उन लोगों ने उनका नाम लिखा। ஆரோன் ஒரு கோல் எடுத்து கொண்டு வந்தார். आरोन एक छड़ी लेकर आया। ஆரோனுடைய கோல்ல ஆரோனுடைய பெயரை எழுதினார். आरोन की छड़ी पर आरोन करके नाम लिखा। இப்ப 12 கோல்களை எடுத்து கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு வைக்கிறார்கள். उस 12 छड़ी को भी लेकर पवित्र स्थान पर रखे। அடுத்த நாள் வந்தபோது अगले दिन आए। ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. आरोन का गल फला। ஆரோனுடைய கோல் பூத்திருந்தது. आरोन का छड़ी फूल निकला। ஆரோனுடைய கோல்ல வாதுமை பழங்கள் வந்திருந்தது. आरोन के छड़ी पर एक फल निकला। பார்க்கிறார்கள். देखा மற்ற 11 கோல் அப்படியே இருக்கிறது. 12 छड़ियां वैसे ही है। இந்த ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்து பூத்து வாதுமை பழத்தை தந்திருந்தது. उस हारून का छड़ी ही सिर्फ फला फूला और बादाम का फल दिया है। இப்ப சொல்லுகிறார். तब परमेश्वर है, देखो கர்த்தர் எவனை தெரிந்து கொண்டாரோ அவன் பரிசுத்தவான். परमेश्वर ने जिसे नियुक्त किया है वो पवित्र व्यक्ति। கர்த்தரண்டை சேரும்படியா எவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரோ அவன் பரிசுத்தவான். परमेश्वर के साथ जो मिलने के जो नियुक्त किया है वो पवित्र व्यक्ति। இந்த யோவான் ஒரு பரிசுத்தவான். ये योहान जो एक पवित्र व्यक्ति। இந்த யோவான் ஒரு பரிசுத்தவான். ये योहान एक पवित्र व्यक्ति था। கர்த்தரண்டையிலே நெருங்கும்படியா தெரிந்து கொள்ளப்பட்டவன் பரிசுத்தவான். परमेश्वर के पास आने के लिए नियुक्त किया हुआ व्यक्ति पवित्र व्यक्ति। முறுமுறுப்பில்லாதவன் பரிசுத்தவான். कुड़कुड़ाता जो नहीं करता है वो पवित्र व्यक्ति। கர்த்தர் சொல்லுகிறார். परमेश्वर कहता है அந்த கோலை பத்திரமா வை. उस छड़ी को संभाल कर रखना। இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இப்படிப்பட்ட முறுமுறுப்பு இனி வராதபடிக்கு इजराइल लोगों के बीच पे ऐसा कुड़कुड़ा अभी फिर से न आते हुए இப்படியே முறுமுறுப்பை ஜனத்தை விட்டு அகற்றி போடுவேன். अभी ही इस कुड़कुड़ाहट को उनके जीवन से निकाल देना है। இப்படியே முறுமுறுப்பை அகற்றி போடுவேன். ऐसे ही उनके कुड़कुड़ाहट जीवन से निकाल देना है। முறுமுறுத்தவங்க எல்லாரும் வனாந்தரத்துல அழிந்து போனாங்க. जो भी कुड़कुड़ाए थे वो जंगल में ही मर गए। எல்லாரும் வந்தாங்க. सब लोग आए थे। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு என்ன நியமித்து வச்சிருக்கிறாரோ அதுல பொறுமையா இருக்கணும். परमेश्वर के लोग हमें जिस परमेश्वर ने जो नियुक्त करके रखा है उसमें हम रहना है। முறுமுறுத்தா அழிஞ்சு போவாங்க. उसमें अगर हम कुड़कुड़ाएंगे तो हम नष्ट हो जाएंगे। இவங்க எல்லாம் முறுமுறுப்பு. वो सब कुड़कुड़ाने लगे। வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. पवित्र शास्त्र में लिखा है எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் इजिप्ट से जब निकल कर आ रहे थे समय पर அங்கே யோசுவாவும் காலேபும் தவிர उसमें योशुआ और कालेब को छोड़कर மீதி எல்லாரும் வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். बाकी और सभी लोग जंगल में ही नष्ट हो गए। வனாந்தரத்தில் பிறந்த அவருடைய கர்ப்ப பிறப்பு கானானுக்குள்ளே பிரவேசித்தது. उनके बाद उनके बच्चे लोग कानान की तरफ गए। முறுமுறுத்தவர் வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். जो कुड़कुड़ाए वो जंगल पे ही मर गए। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில முறுமுறுப்பு இருக்குமேயானால் परमेश्वर के लोग आपके जीवन में अगर कुड़कुड़ाहट है तो கர்த்தர் உங்களை பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாது. परमेश्वर तुम्हें पवित्र नहीं कहेगा। எத்தனை பேருடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு? कितने लोगों के जीवन पर कुड़कुड़ाहट है? முறுமுறுப்பு வருவதற்கு காரணம் என்ன? कुड़कुड़ाहट आने का कारण क्या है? மற்றவர்களை பார்க்கிறதுனால. दूसरे को देखते हैं इसलिए। மற்றவர்களை பார்க்கறாங்க. दूसरे को देखते हैं। நம்மளை விட அவங்க மேன்மையா இருக்கிறார்கள். हमसे वो बढ़कर है। வீட்ல ஒரே முறுமுறுப்பு. ऐसा कर कुड़कुड़ाते हैं। ஒரே முறுமுறுப்பு. ऐसे ही कुड़कुड़ाते रहते நமக்கு हैं। அதே போல வேணும். हमको भी उनके जैसा चाहिए। நமக்கு அதே போல வேணும். उनके जैसा हमको भी चाहिए। மற்றவர்களை பார்க்கும்போது வாழ்க்கையில திருப்தி குறைகிறது. दूसरों को हम देखते हो तो हमारे जीवन पर कमियां आती है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தந்ததிலே மனநிறைவா இருக்க வேண்டும். परमेश्वर के लोग जो परमेश्वर ने हमें दिया है उसमें अपन भरपूरी से रहना है। முறுமுறுக்க கூடாது. कुड़कुड़ाना नहीं है। எகிப்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வருவதற்காக கர்த்தர் மோசேயை பயன்படுத்தினார். मिस्र देश से बाहर निकालने के लिए मूसा को परमेश्वर ने नियुक्त किया। மோசே கஷ்டப்பட்டு எவ்வளவு பாடுபட்டு எகிப்திலிருந்து ஜனங்களை வெளியே அழைத்து கொண்டு வந்தார். मूसा ने बहुत सारे कष्ट को उठाकर लोगों को मिस्र से बाहर निकाला। வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு நேரே ஜனங்களை 40 வருஷமாய் வனாந்தரத்தில் வழி நடத்தி வந்தார். प्रतिज्ञा किया हुआ जमीन पर जाने के लिए 40 साल उन्होंने जंगल पर गुजारे। அவ்வளவு கஷ்டப்பட்டும் उतना कष्ट उठाने पर भी கானானுக்குள்ள ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போக முடியல. कानान के देश पर जाने के लिए जंगल पर उन्हें रास्ता पर चलने के लिए नहीं அந்த मिला। கானானுக்குள் பிரவேசித்து उस कानान में प्रवेश करने के लिए 12 கோத்திரங்களுக்கும் கானான் தேசத்தை பங்கிட்டு வைப்பதற்காக கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொள்கிறார். उस कानान देश में 12 गोत्रों को भी भाग अलग करने के लिए योशुआ को परमेश्वर ने नियुक्त किया। அதுக்காக மோசே முறுமுறுக்கல. इसलिए मूसा ने कुड़कुड़ाया नहीं। தேவனுடைய பிள்ளைகள் மோசேக்கு அழைப்பு ஜனங்களை வழி வேறு பிரிக்க வேண்டியது. मूसा का काम था कि लोगों को बाहर निकाल के लेके आना। எகிப்தை விட்டு ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்காக தான் கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார்.
मिस्र देश से लोगों को बाहर लेके आने के लिए ही मूसा को परमेश्वर ने नियुक्त किया। ஆனால் கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுப்பதற்காக கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டார்। परंतु कानान देश को भाग करके देने के लिए यहोशुआ को परमेश्वर ने नियुक्त किया। எந்த வேலையை கர்த்தர் தந்திருந்தாலும் जो भी काम हमें परमेश्वर दिया हो, அந்த வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் நாம் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டால் उस जीवन में हम एक समान रहने के लिए समझेंगे तो வாழ்க்கையில முறுமுறுப்பு என்பது வரவே வராது। अपने जीवन में कभी कुड़कुड़ाहट नहीं आएगा। மற்றவர்களை பார்க்கிறார்கள், दूसरे को देखकर அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், वो लोग वैसे है, இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், ये लोग वैसे है, எனக்கு ஒண்ணுமில்ல, मेरे पास कुछ भी नहीं है, எனக்கு ஒண்ணுமில்ல, मेरे पास कुछ भी नहीं है। இந்த என் நினைப்பு உள்ள வர்றதுனால முறுமுறுப்பு வந்து கொண்டு இருக்கிறது। ये विचार अपने अंदर आने के कारण ही हमारे अंदर कुड़कुड़ाहट होता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு எதை தந்திருக்கிறாரோ அதுல திருப்தியா இருக்க கற்றுக்கொள்வோமேயானால் परमेश्वर जो हमको दिया है उसमें हम तृप्त रहेंगे तो வாழ்க்கையில முறுமுறுப்பு வரவே வராது। अपने जीवन में कभी कुड़कुड़ाहट नहीं आएगा। முறுமுறுப்பு வந்தால் अगर कुड़कुड़ाहट आया तो வனாந்தரத்திலே வாழ்க்கை அழிந்து போகு, जंगल में अपना जीवन नष्ट हो जाएगा। சோதனை காலம் வரும்போது கிறிஸ்தவ ஜீவியம் நஷ்டப்பட்டு போகு, कष्ट के दिन आते समय अपना जीवन नष्ट हो जाता है। வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரும்போது கிறிஸ்தவ ஜீவியம் நஷ்டப்பட்டு போகு, अपने जीवन में कष्ट आएगा तो अपना जीवन नष्ट हो जाता है। முறுமுறுப்பு வரும்போது முறுமுறுப்பை விட்டு மனம் திரும்ப வேண்டும்। कुड़कुड़ाहट आएगा तो उससे अपने मन फिराना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா। हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும்। परमेश्वर के लोग हमें ध्यान पूर्वक रहना है। நாம் நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், हम धर्मी बनकर रहना है। நாம் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும்। हम पवित्र बनकर रहना है। பரிசுத்தவான் என்று சொல்லும்போது पवित्रता कहा जाए तो கர்த்தரிடத்தில் நெருங்கி சேர்வதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை, परमेश्वर के सम्मुख आने वाले के लिए नियुक्त किया हुआ स्थान, முறுமுறுப்பு इல்லாமல் திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை। कुड़कुड़ाहट को हटकर जीवन। இப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தவான்களாய் இருக்கிறார்கள்। ऐसे लोग परमेश्वर के सामने पवित्र लोग हैं। மாத்திரமல்ல, इतना ही नहीं, இந்த யோவானை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது, इस योना के बारे में लिखा हुआ है। தேவனுடைய பிள்ளைகள் யோவான் ஒரு தீர்க்கதரிசி, ये योना एक भविष्यवक्ता था। யோவான் ஒரு தீர்க்கதரிசி। योना एक भविष्यवक्ता था। இவன் பரிசுத்தவான் என்று சொல்லும்போது ये पवित्र व्यक्ति करके कहा जाने पर முதலாவது பார்த்து पहला हमने देखा ஆண்டவரோடு நெருங்குகிறவர்கள் பரிசுத்தவான்கள், परमेश्वर के साथ सम्मुख जो रहते हैं वो पवित्र धर्मी लोग। அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள், जो परमेश्वर से नियुक्त किया गया है वो पवित्र लोग। கர்த்தர் தந்த காரியத்திலே திருப்தியாய் இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள், परमेश्वर जो आपने दिया है उसमें जो तृप्त रहते हैं वो पवित्र लोग। கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் பரிசுத்தவான்கள், परमेश्वर के साथ मेल मिलाप जो रखते हैं वो पवित्र लोग। பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்கள் பரிசுத்தவான்கள்। जो प्रतिष्ठा हुआ है उनके जो लोग हैं वो पवित्र लोग। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा हुआ है, என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டி சேருங்கள்। मेरे साथ जो पवित्र है वो हमारे साथ पवित्रता पे मिलेंगे। என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய தாசர்களை என்னிடத்தில் கூட்டி சேருங்கள்। मेरे साथ जो वाचा बांधे हैं वो हमारे पवित्रता में मिलेंगे। அப்ப கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணின வாழ்க்கை பரிசுத்தமானது। परमेश्वर के साथ जो वाचा बांधा है वो पवित्र है। அப்ப கர்த்தரிடத்தில் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம்। हम परमेश्वर के साथ वाचा बांधे हैं। தேவனுடைய பிள்ளைகள் ஞானஸ்நானத்தின் மூலமாய் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம்। हम बपतिस्मा के स्थान पर हमने परमेश्वर से वाचा बांधा है। வாழ்க்கையில अनेक பிரதிஷ்டைகளை எடுத்திருக்கிறோம்। हमने अपने जीवन में बहुत सारे विचार निकाले हैं। ஆனா எல்லாம் மாறி போகிறது, सब बदल जाता है। பிரதிஷ்டை உடைந்து போகிறது, अपने जो प्रतिष्ठा किया वो बदल जाता है। தீர்மானம் விலகி போகிறது, हमने जो नियुक्त किया है वो निकल जाता है। எல்லாம் கர்த்தரை விட்டு விலகி போய் கொண்டே இருக்கிறது। सब परमेश्वर को छोड़कर बाहर निकलते जा रहे காரணம் हैं। என்ன? कारण क्या है? அறிவில்லாமல், हमारे बुद्धि को छोड़कर, அறிவில்லாமல், अपने सोच को छोड़कर, புத்தி இல்லாதவர்கள்। अपनी बुद्धि को छोड़कर। அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, इसलिए पवित्र शास्त्र में लिखा है, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகி கொண்டிருக்கிறார்கள்। मेरे लोग बुद्धिहीन होकर घूम रहे हैं। அறிவு எப்பொழுது வரும்? बुद्धि जब हमें मिलेगी, வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு அறிவு உண்டாகும்। वचन को पढ़ते समय हमें बुद्धि मिलेगी। அப்படி இல்லாவிட்டால் ऐसा नहीं हो तो ஞானி சொல்லுகிறார், ज्ञानी कहता है, ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான்। ज्ञानी के साथ जो रहता है वो संचार पाएगा। ஞானம் நமக்கு வேண்டுமானால் अगर हमें न्याय चाहिए तो நம் ஞானிகளோடு சஞ்சரிக்க வேண்டும், हम न्यायियों के साथ रहना है, வேதத்தை வாசிக்க வேண்டும்। वचन को पढ़ना है। இப்படி நாம் இருக்கும்போது ऐसा हम रहेंगे तो தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை பரிசுத்தவான் என்று சொல்லி காண்பார்। परमेश्वर हमें एक पवित्र पुरुष करके कहलाएगा। உடன்படிக்கை பண்ணின ஒரு வாழ்க்கை, वाचा बांधा हुआ जीवन, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை, प्रतिष्ठा किया हुआ जीवन। நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? अपना जीवन कैसा है अभी? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? अपना जीवन कैसा है अभी? ஒரு சகோதரன் சொன்னா, एक भाई कहता है, எங்க அப்பா ரொம்ப பெரிய பணக்காரரு, मेरे पिताजी बहुत धनी हैं। அவருக்கு நிறைய வயல் இருக்கு, उनके पास बहुत सारी जमीन है, அவர்கிட்ட நிறைய தோட்டம் இருக்குது, उनके पास बहुत सारे बगीचे हैं। ஆனா எங்க வீட்ல ஒரு மாடு இருக்குது। पर तो हमारे घर पे एक गाय है। அந்த மாடு ஒரு
அறிவு கெட்ட மாடா இருக்கிறது. जो गाय है वो उसका बुद्धि ही नहीं है। எப்படின்னா कैसे कि அந்த மாடு நல்ல பால் தருது, वो गाय बहुत अच्छा दूध देता है, நல்ல பால் தருது. अच्छा दूध देता है, ஆனா எங்க வீட்ல இருக்க புல்லோ வைக்கோல ஒண்ணு சாப்பிடுறது இல்ல. परंतु हमारे घर के जो भी घास है वो सब नहीं खाता है। எங்க வீட்ல நல்ல வயல் இருக்குது, हमारे इधर अच्छा खासा घास है, நல்ல தோட்டம் இருக்கிறது. अच्छा बगीचा है, ஆனா எங்க வீட்ல தான் பால் தருது, हमारे घर पे ही दूध देता है, ஆனா சாப்பிடுறதுக்கு பக்கத்து தோட்டத்துக்கு போகுது, पर खाने के लिए वो दूसरे के बगीचे पे जाता அங்க है, போய் சாப்பிட்டு வருது. वहां से खाकर आता है। அதனால அது அறிவில்லாத மாடு என்பதை வெளிப்படுத்துகிறது. इसलिए वो बुद्धिहीन गाय करके दिखाता है। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोगों, இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் அக்கறை பச்சையா தான் தெரியும். हम लोग को जो भी हम दूर देखेंगे वो हमारे लिए हरा भरा ही दिखेगा। இக்கரைக்கு அக்கறை பச்சையாக தெரியும். यहाँ से वहां देखेंगे तो हमें हरा भरा ही दिखेगा। அந்த பச்சை பக்கத்தில் போனாதான் தெரியும். उस हरे भरे की जगह पर जाएंगे तो हम पता இந்த चलेगा। அறிவில்லாத மாட்டை போல இன்னைக்கு அநேகர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். इस बुद्धिहीन गाय के समान हमें हर एक लोग यहाँ पे घूम रहे हैं। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை பார்க்கிறார். परमेश्वर के लोग हमें परमेश्वर देखता है। நம்முடைய நிலைமை பரிதாபமாய் முடியும். हमारा जो अंतिम है वो कष्टमय होगा। இக்கரைக்கு அக்கறை பச்சையா இருக்கு. यहाँ से देखेंगे वहां पर हमें हरा भरा ही दिखेगा। அந்த அறிவில்லாத மாட்டை போல बुद्धिहीन गाय के समान பசுமையாய் தெரிகிறதை பார்த்து கண்ணோக்கி கடந்து போனால் अगर हमें हरा भरा दिखा उसे देखकर हम जाएंगे तो லோத்துடைய வாழ்க்கை எப்படி கெட்டு போனது, लूत का जीवन कैसे कष्ट हुआ, நகோமியுடைய வாழ்க்கை எப்படி கெட்டு போனது, नहोमी का जीवन कैसा कष्टमय हुआ। தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையின் முடிவு பரிதாபமான நிலைமையா இருக்கு. उनका अंतिम बहुत कष्टमय होगा। பரிசுத்தவான் पवित्र लोग, கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினவன் பரிசுத்தவான், परमेश्वर के साथ वाचा बांधा हुए लोग पवित्र लोग, பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை வாழுகிறவன் பரிசுத்தவான். प्रतिष्ठा भरे जीवन जीने वाले लोग पवित्र लोग। பரிசுத்தத்தை இழந்து போக கூடாது. पवित्रता को हमें छोड़ना देना है। இந்த யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவனாய் இருந்தார். ये योना धर्मी और पवित्र पुरुष था। யோவான் பரிசுத்தமும் நீதியும் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். योना धर्मी और पवित्र जीवन जी रहा था। ஆனபடியால் தான் இந்த ஏரோதுக்கு பயப்படுகிறார். इसलिए ये हेरोद उसे देखकर घबराता था। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அடுத்தவங்க குடும்பத்தை பார்க்காதீங்க. परमेश्वर के लोग हम कभी भी दूसरे के जीवन पर न देखना, அடுத்தவங்க குடும்பத்தை நீங்க பார்க்காதீங்க. दूसरे के परिवार को नहीं देखना। நான் எப்பவும் நான் சொல்லி தர்றேன், मैं हमेशा यही कहती हूँ, அடுத்தவங்களை பார்க்காதீங்க. दूसरे को मत देखो। அடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா கெட்டு போவீங்க. दूसरे को देखोगे तो तुम कष्ट नष्ट हो जाओगे। அடுத்தவங்க பிள்ளைகளை பார்க்கிறது, दूसरे के बच्चों को देखते हैं, அடுத்தவங்க வீட்டை பார்க்கிறது, दूसरे को घर के देखते हैं। அவங்க வீட்ல இப்படி இருக்கு நம்ம வீட்டுக்கும் அப்படி வேணும், उनके घर पे ऐसा है, हमारे घर पे भी ऐसे ही चाहिए। அவங்க பிள்ளை அப்படி படிக்குது நம்ம பிள்ளை இப்படி படிக்கணும். उनका बच्चा ऐसा पढ़ रहा है तो हमारी बच्चा भी ऐसे ही पढ़ना அடுத்தவங்களை चाहिए। பார்த்து நம்ம செயல்படுமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி கிடைக்காது. दूसरे को देखकर हम ऐसे ही जीने का सोचेंगे तो हमारे जीवन कभी भी जयवंत नहीं होगा। கர்த்தர் நம்மை எப்படி நடத்துகிறாரோ அந்த பாதையில் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். जिस प्रकार हमें परमेश्वर हमें चलाते है उसी रास्ते में हमें चलना चाहिए। மன நிறைவு என்பது நமக்கு உண்டாக இருக்க வேண்டும். मन में एक तृप्तपन रहना चाहिए। மன நிறைவு நம்முடைய வாழ்க்கையில இருக்குமேயானால் अगर मन में भरपूरी होगा तो ஒரு நாள் வாழ்க்கை வேலியை தாண்டி அப்புறமாய் போகாது. कभी भी अपना मन एक छोड़कर दूसरी जगह पर नहीं जाएगा, ஒரு நாள் வெளியே போகாது. ये कभी भी हारने जाएगा। யோவானை குறித்து வாசிக்கிறோம், योना को देखकर पढ़ते हैं, யோவானுடைய ஆகார வெட்டுக்கிளி, योहान एक तितली के समान, அவன் உடுத்திருந்த வஸ்திரமோ उसने जो पहना हुआ वस्त्र அங்க எழுதப்பட்டு இருக்கிறது उसमें लिखा हुआ है ஒட்டகத்தோல். ऊंट का चमड़ा। அவன் சாப்பிட்டது வெட்டுக்கிளியும் தேனும், वो जो खाया वो मद और तिटिड़िया, அவன் உடுத்திருந்தது ஒட்டகத்தோல். वो जो पहना था वो ऊंट का चमड़ा। அவன் பார்த்திருக்கலாம் மற்றவர்கள் எல்லாம் நல்ல நல்ல வஸ்திரம் உடுக்கிறார்கள், उसने देखा दूसरे लोग अच्छे अच्छे वस्त्र पहन रहे हैं, மற்றவர்கள் எல்லாம் நல்ல நல்ல ஆகாரம் சாப்பிடுகிறார்கள். दूसरे लोग अच्छे अच्छे खाना खा रहे हैं, நாம ஏன் இப்படி இருக்கிறோம் हम क्यों ऐसा है? நினைத்திருக்கலாம். हम सोचते होंगे அவர் ஒரு சாதாரண மனுஷனா இருந்தபடினாலே वो एक साधारण व्यक्ति था, इसलिए அவருக்குள்ளேயும் பல விதமான எண்ணங்கள் வந்திருக்கும். उनके मन में भी ऐसे बहुत सारे विचार आए होंगे। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் परंतु परमेश्वर के लोगों, கர்த்தர் அவரை அழைத்தது அதற்காகத்தான். परमेश्वर ने उनके लिए इसलिए बुलाया गया था। இயேசுவுக்கு வழியை காண்பிக்கும்படியாக கர்த்தர் அவரை அழைத்திருந்தார். यीशु को मार्ग दिखाने के लिए उन्हें चुन लिया गया ஆனால் था। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में लिख पढ़ते இந்த हैं, யோவான் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் புசிக்கிறவனாய் இருந்தான், ये योहान टिड्डियां और मधु पीने वाला था, ஒட்டகத்தோலை வஸ்திரமாக உடுத்தியிருந்தான். ऊंट का चमड़ा वो अपने वस्त्र के समान पहना हुआ था। ஆனால் இந்த யோவான் உலகத்தை கலக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தார். परंतु वो योना इस पृथ्वी को एक घुमा देने वाला मनुष्य था। ஆயக்காரர்கள் வருகிறார்கள், कर लेने वाले लोग आ रहे थे, பரிசேயர்கள் வருகிறார்கள், फरीसी लोग आते थे,
எல்லாரிடத்திலும் வந்து ஞானஸ்நானம் எடுக்க வருகிறார்கள். सभी लोग उसके पास आकर बपतिस्मा लेने आए थे। போலீஸ் அதிகாரிகள் வருகிறார்கள். पुलिस अधिकारी लोग भी आए थे। டாக்ஸ் கலெக்டர் வருகிறார். टैक्स लेने वाले कर व्यक्ति भी आए थे। இவங்க எல்லாம் வர்றாங்க. ये सभी लोग आए थे। அவங்கள பார்த்தோர் பயப்படல. उनको देखकर भी वो घबराया नहीं। அவன் சொல்றான், वो देख के बोलता है, விரியன் பாம்பு குட்டிகளே, ये छोटे सर्प के बच्चों, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? आने वाले क्रोध से बचने के लिए तुम्हें मार्ग दिखाने वाला कौन है? எவ்வளவு கடினமாய் பிரசங்கம் பண்ணுகிறார். कितना कठिन सा सुसमाचार देता है। தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட கடினமான உபதேசத்தை கேட்டு उतना कठिन सुसमाचार को सुनकर எத்தனையோ இன்கம் டாக்ஸ் ஆயத்துறையில வேலை பார்க்கிறவர்கள், कितने ही लोग कर के विभाग में काम करने वाले लोग, பரிசேயர்கள், परिचय लोग, இவர்கள் எல்லாம் வருகிறார்கள். ये लोग सभी लोग उसके सामने आते எல்லாம் हैं। பெரிய பெரிய படித்தவர்கள் வருகிறார்கள். बड़े बड़े पढ़े लिखे लोग उनके सामने आते हैं। காரணம் என்ன? कारण क्या है? அவன் உடுத்தி இருந்தது ஒட்டக தோகை, उसने जो पहना था वो ऊंट का चमड़ा, அவன் சாப்பிட்டது காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும். उसने खाया टिड्डियों को। ஆனால் பெரிய பெரியவர்கள் எல்லாம் ஞானஸ்நானம் எடுக்க வருகிறார்கள். उसके पास सभी बड़े लोग आकर बपतिस्मा लेने के लिए आते தேவனுடைய हैं। பிள்ளைகள் கர்த்தருடைய மகிமை நம்மேல் வெளிப்பட வேண்டும். परमेश्वर की महिमा अपने ऊपर उपट होना है। உலகத்திலே மற்றவர்களோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு வாழ்ந்து தேவனுடைய கிருபையை நஷ்டப்படுத்துதல்ல வாழ்க்கை. लोगों को देख देख कर अपना जीवन को नष्ट न करना ये नहीं जीवन है। பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது உலகம். बुराई पर है ये जीवन। இந்த பொல்லாங்காய் கிடக்கிற உலகத்துக்குள்ள இருந்து इस बुराई पर पृथ्वी पर रहकर தேவனுடைய பிள்ளைகள் நம்மை நாம் வெளியே கொண்டு வர வேண்டும். हमें उनसे अलग होना है। நாம் அதிலிருந்து வெளியே வர வேண்டும். उसमें से हमें अलग होना है। நாம் வெளியே வந்து उसमें से हम अलग होकर தேவனுடைய பிள்ளைகள் நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். हमें अपने आप को पवित्र करने के लेना है। இந்த யோவான் நீதி உள்ளவன், ये योना धर्मी था। யோவான் ஒரு பரிசுத்தவான், ये योना एक पवित्र पुरुष था। மாத்திரமல்ல யோவான் ஒரு தீர்க்கதரிசி. परंतु योना एक भविष्यवक्ता भी था। யோவான் ஒரு தீர்க்கதரிசி. योना एक भविष्यवक्ता भी था। தீர்க்கதரிசன ஆவி என்பது வேறு, भविष्यवक्ता का बोलना अलग है। தீர்க்கதரிசி என்பது வேறு, भविष्यवक्ता अलग है। தீர்க்கதரிசன வரம் என்பது வேறு. भक्तवक्ता का वर एक अलग है। இந்த தீர்க்கதரிசன ஆவி வேறு, भविष्यवक्ता का आत्मा अलग है। தீர்க்கதரிசன வரம் என்பது வேறு, भक्तस्मा का वर अलग है। தீர்க்கதரிசி என்பது வேறு. भविष्यवक्ता एक अलग है। இந்த யோவான் ஒரு தீர்க்கதரிசி. ये योना एक भविष्यवक्ता था। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்னாடி கடந்து வந்தவன், परमेश्वर के सम्मुख आने वाला व्यक्ति, அவருக்கு வழியை காண்பித்தவன். उनको रास्ता दिखाने वाला व्यक्ति। இந்த யோவான் ஒரு தீர்க்கதரிசியை செயல்பட்டார். ये योना एक भविष्यवक्ता था। தேவனுடைய பிள்ளைகள் நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோமையானால் हम इस प्रकार के जीवन जिएंगे तो கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார், परमेश्वर हमें देख के कहता है, இவர்கள் நீதியும் பரிசுத்தம் உள்ளவர்கள். ये धर्मी और पवित्र लोग हैं। தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. हम लोगों को देखकर डरना नहीं है। உலகம் நம்மை பார்த்து பயப்படும்படியா கர்த்தர் உதவி செய்வார். लोग हमें देखकर डरने के लिए हमें सहायता करेगा। அல்லேலூயா, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஆனபடினால இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग आज நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க हम வேண்டும். अपने आप को जांच कर देखेंगे। நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க हम வேண்டும். अपने आप को जांच कर देखेंगे। வேதத்தில் இந்த யோவானை குறித்து நிறைய சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. और भी पवित्र शास्त्र में योना के बारे में लिखा गया है। ஆனால் இந்த யோவானுக்குள்ளே காணப்பட்ட ஒரு காரியம், परंतु ये योना के जीवन पर गया हुआ बात, ஏரோது அவனை பார்த்து பயப்பட்டார். हेरोद उसे देखकर घबराने लगा। ஏரோது ஒரு பெரிய ராஜா, हेरोद एक बहुत बड़ा राजा था। அப்பேற்பட்ட ராஜாவா இருந்தாலும் யோவானுக்கு பயப்பட்டார். उतना बड़ा राजा होने के बाद भी योना को देखकर घबराता था। காரணம் என்ன? कारण क्या है? யோவான் ஒரு நீதிமான், योना एक धर्मी था। யோவான் ஒரு பரிசுத்தவான், योना एक पवित्र व्यक्ति था। யோவான் ஒரு தீர்க்கதரிசி. योना एक भविष्यवक्ता था। இந்த அனுபவங்கள் யோவானுக்குள்ளே காணப்பட்டபடினால் ये स्वभाव योना के अंदर था, इसलिए ஏரோது யோவானுக்கு பயப்பட்டார். हेरोद योना को देखकर घबराता था। யோவானிடத்திலே ஆலோசனை கேட்கிறார். योना से विचार सुनने के लिए आता था। யோவானுடைய வார்த்தைப்படி கீழ்ப்படிந்து நடக்கிறார். योना के बातों को सुनकर वो चलता था। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். परमेश्वर के लोग को परमेश्वर हमें देखता है। இந்த உலகத்திலே வாழும்போது हम इस जीवन पे जीते समय நாம் உலகத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. हम इन लोगों को देखकर घबराने की जरूरत नहीं है। உலகத்திலே நாம் நீதிமான்களாய் வாழ்ந்தாய், हम इस जीवन पर धर्मी बनकर जीना है। உலகத்திலே நாம் பரிசுத்தவான்களாய் हम வாழ்ந்தாய், इस पृथ्वी पर धर्मी बनकर जिएंगे तो உலகத்திலே நாம் ஒரு தீர்க்கதரிசிகளாய் வாழ்ந்தாய். हम इस जगत पे एक धर्मी बनकर जिएंगे तो கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். परमेश्वर हमारे साथ रहेगा। கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். परमेश्वर हमारे साथ रहेगा। தேவனுடைய பிள்ளைகள் உலகம் உங்களை கண்டு பயப்படு. परमेश्वर के लोगों जगत हमें देखकर घबराएगा। அதுபடினால இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் எழும்ப வேண்டும். इसलिए हम सब उसे उठना है। எல்லாரும் முழங்கால் படிடுவே, सब लोग घुटने में आ जाएंगे। எல்லாரும் முழங்கால் படிடுவே. सब लोग घुटने में आ வாய் जाएंगे। திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, मुंह खोलकर परमेश्वर के सम्मुख पे कहेंगे, ஆண்டவரே மாம்சத்துக்குரியவர்கள் மறைந்து போகட்டும், परमेश्वर के लोगों शारीरिक लोग मर जाने दो। மாம்சத்துக்குரியவர்கள் மறைந்து போகட்டும், शारीरिक लोग मर जाने दो। மாம்சத்துக்குரியவர்கள்
போகட்டுமே. मांस शारीरिक लोग नष्ट होने जाने दो, ஆண்டவரே மாம்சீக சுபாவம் என்னை விட்டு அழியட்டு. शारीरिक स्वभाव मेरे से हट जाने दो, ஆவிக்குரிய வாழ்க்கை என்னில் எழும்பட்டு. आत्मिक जीवन मेरे से उठने दो, ஆவிக்குரிய வாழ்க்கை எழும்பட்டு. आत्मिक जीवन मेरे से उठने दो। வாய் திறந்து கேளுங்க. मुंह खोल कर पूछिए, வாய் திறந்து கேளுங்க. मुंह खोल कर पूछिए। இதுவரைக்கும் நமக்குள்ளே காணப்பட்ட மாம்சீக கிரியைகள் நம்மை விட்டு அழியட்டு. अब तक जो अपने जीवन पर शारीरिक स्वभाव था वो हमसे हटने दो, மாம்ச சுபாவங்கள் நம்மை விட்டு அழியட்டு. शारीरिक स्वभाव हमसे हटने दो। நம்ம ஆவிக்குரியவர்களாய் வாழ பிரயாசப்படுவேன். आत्मिक रूप से बनने के लिए हम प्रयास करेंगे। நாட்கள் மிகவும் குறுகினவைகளாய் இருக்கிறது. दिन हमारे पास बहुत कम है, தேவனுடைய பிள்ளைகள் எந்த நிமிஷம் என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. किस क्षण में क्या होगा हमें नहीं पता है। ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிப்பதோடு முடிவதல்ல நம்முடைய வாழ்க்கை. परमेश्वर पर विश्वास करना ही नहीं हमारे மனம் जीवन, திரும்பி ஞானஸ்நானம் எடுத்ததனால் முடிந்ததல்ல வாழ்க்கை. बपतिस्मा लेकर मन फिराना ही नहीं अपना जीवन। உலகத்துல வாழ்கிற நாட்களில் நீதி உள்ள வாழ்க்கை வாழணும். जब तक आप जगत पर रहेंगे तब हम धर्मी बनकर जीना है, உலகத்துல வாழ்கிற நாட்களில் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழணும். जगत पे जीने तक हम पवित्र पुरुष बनकर जीना है। தேவனுடைய பிள்ளைகள் ஒரு தீர்க்கதரிசியின் அனுபவத்தோடு வாழ வேண்டும். हम एक भविष्यवक्ता के अनुभव के साथ रहना है। கர்த்தர் வருகிறார். परमेश्वर आ रहा है, கர்த்தர் வருகிறார். परमेश्वर आ रहे हैं, அவர் பூமியை நியாய தீர்க்க வருகிறார். वो भूमि को न्याय करने के लिए आ रहे हैं। தேவனுடைய பிள்ளைகள் நியாய தீர்ப்பினால வெட்கப்பட்டு போக கூடாது. हम न्याय के समान हम लज्जित न होकर जाना है। நீதிமான்களுடைய வலது பக்கத்தில் நிறுத்தப்படுகிறார்கள். धर्मी लोग बाएं जगह पर खड़े हुए हैं, அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा हुआ है। நீதிமான்களை பார்த்து சொல்லுகிறார், धर्मी लोग को देखकर कहता है, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, आ जाओ मेरे पिता के साथ आशीर्वाद किए हुए लोग, ஆதி முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற आदि से तुम्हारे लिए नियोजित किया गया होगा அந்த ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி வாருங்கள். उस राज्य को स्वतंत्र पाने के लिए आ जाइए। நீதிமான்கள் நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறார்கள். धर्मी लोग नित्य जीवन को पाते हैं, நீதிமான்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். धर्मी लोग परमेश्वर के राज्य में प्रवेश करते हैं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். हम लोग भी परमेश्वर के राज्य में प्रवेश करना है। கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கை வீணாக்கி போடக்கூடாது. क्रिस्त के जीवन को हमें व्यर्थ नहीं करना है। நம்முடைய வாழ்க்கை நித்திய ராஜ்யத்துக்கு சுதந்திர வழியாய் மாற வேண்டும். हमारा जीवन नित्य राज्य के लिए प्रवेश करना है। எல்லா மாம்ச கிரியைகள் அழியட்டு. सब शारीरिक जीवन नष्ट हो जाने எல்லா दो, மாம்ச கிரியைகள் அழியட்டு. सारे शारीरिक जीवन नष्ट हो जाने எல்லா दो, ஜென்ம சுபாவங்கள் மாறட்டு. सारे जन्म स्वभाव बदल जाने दो, எல்லா அடிமைத்தன ஆகாரங்கள் மாறட்டு. सभी अध्ययन वाले सभी जीवन बदल जाने எல்லா दो, மாம்சத்துக்குரிய இஸ்மவேலின் சுபாவங்கள் அழியட்டு. सब शारीरिक जीवन नष्ट हो जाने दो, ஆவிக்குரிய ஈசாக்கு எழும்பட்டு. आत्मिक ईसा उठने दो। ஆண்டவரே என்னை உயிர்ப்பியே. आप उठ जाइए, ஆண்டவரே என்னை உயிர்ப்பியே. हे प्रभु मुझे जिलाइए। எல்லாரும் வாய் திறந்து கேட்பேன். सब कोई अपना मुंह खोल कर मांगेंगे, ஆண்டவரே என்னை உயிர்ப்பியே. हे परमेश्वर मुझे जिलाइए। என்னுடைய மாம்சீக சுபாவங்கள் மாறட்டு. मेरे शारीरिक गुण दूर हो जाए, என்னுடைய ஜென்ம சுபாவங்கள் மாறட்டு. मेरे जन्म स्वभाव बदल जाए। ஆண்டவரே என் வாழ்க்கை உயிர்ப்பியே. हे परमेश्वर मेरे जीवन को जिला दीजिए। என் மனசாட்சி என்னை குறித்து சொல்லட்டு. मेरा विवेक मेरे विषय कहने दो। நான் ஒரு நீதிமான். मैं एक धर्मी हूँ, நான் ஒரு பரிசுத்தவான். मैं एक पवित्र व्यक्ति हूँ, நான் ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகம் உள்ளவன். मैं एक भविष्यवक्ता का अभिषेक पाया हूँ। மனசாட்சி சாட்சி கொடுக்கட்டும். मेरा विवेक मेरे विषय गवाह देने दो। நம்முடைய மனசாட்சியை நம்மை குறித்து சாட்சி கொடுக்குமேயானால் यदि हमारा विवेक हमारे विषय गवाह दे, தேவனுடைய பிள்ளைகள் நாம் தைரியமாய் இருக்க முடியும். परमेश्वर के लोग हम धैर्य से खड़े रह पाएंगे। எல்லாருடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்பு. सब कोई अपना जीवन परमेश्वर के हाथ में समर्पण करेंगे। ஆண்டவரே இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை அல்ல. हे परमेश्वर, अब तक मैं जो जीवन बिताया वो जीवन नहीं, குளிருமின்றி அனலுமின்றி जो बिना कोई ठंडी की और उष्णता के बिना வெதுவெதுப்பாய் வாழ்ந்த வாழ்க்கை போது. गुनगुनाहट से जीवन बिताया ये काफी है। இன்றைக்கு என்னை உயிர்ப்பியே. मुझे आज के दिन जिलाइए प्रभु, இன்றைக்கு என்னை உயிர்ப்பியே. आज के दिन मुझे जिलाइए। ஆண்டவரே என்னை சிருஷ்டியே. हे परमेश्वर मुझे नया बना दीजिए। விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்பு. मेरे विश्वास को आप उठाइए। நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டும். मुझे मन फिराने के योग्य फल देना है। உம்மோடு பண்ணின உடன்படிக்கையை நான் நிலைத்து இருக்க வேண்டும். प्रभु जी, आपके साथ जो वाचा बांधा है उसी में बने रहना है। நான் ஒரு பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். प्रभु जी, मुझे एक प्रतिष्ठा भरा जीवन बिताना है। ஆண்டவரே நான் ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். प्रभु जी, मुझे एक धर्ममय जीवन बिताना நான் है। ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். परमेश्वर, मुझे एक पवित्र जीवन बिताना है। குறுகுறுப்பு என்னை விட்டு அகல வேண்டும். मुझसे कुड़कुड़ाना दूर हो जाए। கர்த்தர் தந்த வாழ்க்கையில ஒரு திருப்தி வேணும். परमेश्वर ने जो जीवन दिया है उसमें एक तृप्त हो। ஆண்டவரே அடுத்தவர்களை பார்க்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். परमेश्वर, मैं दूसरों की तुलना मेरे जीवन के साथ न करूं। கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தமாய் வைத்திருக்கிறாரோ हमारे द्वारा परमेश्वर जो भी कुछ करना चाहता है, அந்த சித்தத்திலே நீங்கள் மனரம்யமாய் இருங்க. उसी इच्छा में परमेश्वर के अंदर रम्य रहिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा। எல்லாரும் ஜெபிப்போம். सब कोई
कोई प्रार्थना करेंगे, எல்லாரும் ஜெபிப்பே. सब कोई प्रार्थना करेंगे। வாய் திறந்து ஜெபியுங்க. अपना मुंह खोलकर प्रार्थना कीजिए। உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். आपका जीवन आशीष पाए। உலகத்தின் மக்கள் உங்களை பார்த்து பயப்படுவார்களாக. दुनिया के लोग आपको देखकर डरने लगे। ராஜா பயப்படுகிறார். राजा देखकर डरने लगे। ஏரோது ராஜா பயப்படுகிறார். हेरोदेस राजा डर गया। கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானா. यदि यहोवा हमारे साथ रहे, நம்முடைய வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கையா हमारा இருக்குமானா. जीवन धर्ममय जीवन होगा। நாம் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வோமேயானா. यदि हम पवित्र जीवन बिताएंगे, நாம் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணின வாழ்க்கை வாழ்வோமேயானா. हम परमेश्वर से वाचा बांधा हुआ जीवन बिताएंगे, நாம் கர்த்தரோடு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கை हम வாழ்வோமேயானா. परमेश्वर से प्रतिष्ठा किया हुआ जीवन बिताएंगे। தேவனுடைய பிள்ளைகள் நம்மை கண்டு சத்துரு பயந்து ஓடுவார். हमें देखकर शत्रु डर जाएगा, நம்மை கண்டு எதிரிகள் பயப்படுவார்கள். हमें देखकर विरोधी लोग डर जाएंगे, நம்மை கண்டு எப்பேற்பட்ட மனுஷனாய் இருந்தாலே हमें देखकर कितने भी बड़ा व्यक्ति क्यों न தேவன் அவர்களை हो, பயப்பட வைப்பார். उसे डराएगा परमेश्वर। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உனக்கு பயப்பட வைப்பார். परमेश्वर तुमको देखकर डराने को रखेगा। உன் வாழ்க்கையில எதிரியாய் எழும்புறவர்கள் யாராய் இருந்தாலே तुम्हारे विरोध उठने वाले कोई भी क्यों न हो, உனக்கு தீங்கு செய்ய ஒருவரும் முன் வர மாட்டார்கள். कोई भी तेरा बुराई नहीं कर पाएगा। உனக்கு தீங்கு செய்யும்படி கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். तेरा बुराई करने के लिए किसी को परमेश्वर अनुमति नहीं देगा, கர்த்தர் நீதிமானை பாதுகாக்கிறார். क्योंकि परमेश्वर धर्मी की रक्षा करता है। நீதிமானுக்கு ஒரு தீங்கு நேராது. धर्मी के साथ कोई बुराई न होगी। கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். यहोवा परमेश्वर तेरी रक्षा करेगा। கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். यहोवा परमेश्वर तेरे बच्चों को आशीष करेगा। உன் வாழ்க்கையில ஆகாரத்துக்கு குறைவு இருக்காது. तेरे जीवन में भोजन की कमी न रहेगी। உன் கலசத்தை எண்ணெய் குறையாது. तेरे जीवन के बर्तन में तेल की कमी न உன் होगी। பானையில மாவு குறையாது. तेरे पात्र में आटा की कमी न होगी। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். परमेश्वर यहोवा तेरे संग रहेगा। தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். दाऊद के संग यहोवा रहा। தாவீதை பார்த்தபோது சவுலுக்குள் பயம் உண்டாயிற்று. दाऊद को देखते समय शाऊल के मन में डर बस गया। அவனுக்குள் பயம் உண்டாயிற்று. उसके मन में डर बस गया। யோசேப்புக்குள்ள கர்த்தர் இருந்தார். यूसुफ के संग यहोवा रहा। யோசேப்பை பார்க்கிற அத்தனை பேருக்குள்ள பயம் உண்டாயிற்று. यूसुफ को जितने लोग देखते थे उतने लोगों के अंदर डर बस गया। கர்த்தர் உன் கூட இருப்பாரானா. यदि यहोवा तेरे भी संग रहे, நீ கர்த்தருக்கு முன்பாக நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வாயானா. यदि तुम परमेश्वर के सामने धर्ममय जीवन बिताए, கர்த்தருக்கு முன்பாக நீ பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வாயானா. यदि तुम परमेश्वर के सम्मुख पवित्र जीवन बिताए, தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை பிரதிஷ்டையை உறுதியாய் நிற்பாயானா. परमेश्वर के संग बांधा हुआ वाचा में यदि स्थिर रहे, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुझे आशीष करेगा। கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुझे आशीष करेगा। தேவனுடைய பிள்ளை நீ யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. तुम्हें किसी से डरने की जरूरत नहीं है। நீ யாருக்கு அடிமை இல்ல. तुम किसी के दासी नहीं हो, நீ யாருக்கும் அடிமை இல்ல. तुम किसी के गुलामी नहीं हो, கர்த்தர் ஒருவருக்கே நீ அடிமை. तुम केवल परमेश्वर यहोवा का गुलामी हो। உன்மேல் அதிகாரம் செலுத்த யாருக்கு உரிமை இல்லை. तुझ पर किसी को अधिकार जमाने का अधिकार नहीं है। யாரும் உன்மேல் அதிகாரம் பாராட்ட முடியாது. कोई भी तुझ पर अधिकार नहीं चला सकेगा। உன்னை அதிகாரம் செலுத்த கர்த்தர் ஒருவருக்கு உரிமை. तुझ पर केवल परमेश्वर अधिकार चलाएगा। எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு सब நன்றி कोई செலுத்து. ताली बजाकर परमेश्वर को महिमा करेंगे। हालेलुया 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 हालेलुया। धन्यवाद 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 पवित्र परमेश्वर, आपको धन्यवाद प्रभु जी। महिमा में परमेश्वर आपको धन्यवाद, धर्मी परमेश्वर आपको धन्यवाद प्रभु जी। हालेलुया 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 ग्लोरी। धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु परमेश्वर, धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु जी। ग्लोरी हालेलुया हालेलुया। நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएंगे। आवाज उठाएंगे, हम साथ बजाएंगे, हे यीशु महान अपना ये गीत सुनाएंगे। आवाज उठाएंगे, हम साथ बजाएंगे, हे यीशु महान अपना ये गीत सुनाएंगे। ना देख सका हमको तू पाप के सागर में, और बन
கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर का धन्यवाद करेंगे, धन्यवाद, धन्यवाद, धन्यवाद। யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவனாய் இருந்தான். यूहन्ना धर्मी और पवित्र पुरुष था, அப்படினால ஏரோது அவனுக்கு பயப்பட்டு इसलिए हेरोदोस उससे डरता था அவனை பாதுகாத்து அவனிடத்திலிருந்து ஆலோசனை கேட்டு நடந்தான். और उसे बचाए रखता था और उसे सम्मति लेकर सारे काम தேவனுடைய करता था। பிள்ளைகள் உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम भी इस दुनिया में ही जी रहे हैं, நாம் நீதியும் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். हम भी एक धर्मी और पवित्र जीवन बिताना है। நாம் நீதியும் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வுமே धर्मी और पवित्र जीवन बिताओगे तो சத்ரு நம்ம மேல் மேற்கொள்ள முடியாது. शत्रु हम पर प्रबल न हो पाएगा, சத்துருக்கள் மனுஷர்கள் சத்துருக்கள் நம்மளை பாய முடியாது. हम पर कोई विरोधी या कोई शत्रु रूपी मनुष्य हम पर प्रबल न हो पाएंगे। எந்த விதத்திலும் தீமை நம்ம அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். कोई भी बुराई हम पर प्रबल न हो पाते हुए परमेश्वर हमें बचाए रखेगा। நம்ம வாழ்க்கையில எந்த நன்மையும் குறைவு இருக்காது. हमारे जीवन में किसी भलाई वस्तु की गति न होगी। அப்படினால நாம் நீதியும் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ इसलिए धर्मी और पवित्र जीवन बिताने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியா परमेश्वर हमें अनुग्रह देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद, 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 धन्यवाद। கர்த்தருடைய நாம மகிமைக்காக காணிக்கை செலுத்தின தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை इस समय परमेश्वर के नाम की महिमा के लिए दान देवा रे के हाथों की कमाई को கர்த்தர் ஆசீர்வதித்து பல மடங்காய் திருப்பி கொடுக்கும். परमेश्वर आशीष करके कई गुना अधिक पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद, धन्यवाद, धन्यवाद। பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். पिता परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद, धन्यवाद, धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்போம். यीशु मसीह को धन्यवाद करेंगे। धन्यवाद, धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद, धन्यवाद, धन्यवाद। நல்ல ஆண்டவரை மே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर, हम आपको धन्यवाद करते हैं। கர்த்தர் இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. परमेश्वर आपने दिया हुआ है सुबह के समय के लिए धन्यवाद உம்முடைய प्रभु। சமூகத்திலே கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. आपके सम्मुख में इकट्ठे हुए हर एक को प्रभु जी आप आशीष कीजिए। ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் आपके सम्मुख में आए हुए कोई भी क्यों न हो प्रभु, என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்போடு வந்திருந்தாலும் जो भी जरूरत के साथ और जो भी प्रतीक्षा के साथ आए हो, பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. हर एक की जरूरतों को परमेश्वर आप पूरा कीजिए प्रभु। பிள்ளைகளுடைய மன வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக. आपकी बच्चों की मन की चाहत और उनकी मन की विनंती को परमेश्वर आप पूरा कीजिए। பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் வருமானங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். परमेश्वर उनकी हाथ की कमाई में बरकत दीजिए प्रभु। உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपके शुभ नाम को महिमा कीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் नम्र அர்ப்பணிக்கிறோம். होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करें। ஆமென்.